शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। बीजापूरगदेक्षुकार्मुकरुजाचक्राब्जपाशोत्पल व्रीह्यग्रस्वविषाणरत्नकलशप्रोद्यत्कराम्बोरुहः ध्येयो वल्लभया सपद्मकरया श्लिष्टोज्ज्वलद्भूषया विश्वोत्पत्तिविपत्तिसंस्थितिकरो विघ्नेशमिष्टार्थद। आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरुः शुक्र शनिभ्यश्च राहवे केतवे नमः। मुक्ता विद्रुमहेमनीलधवलच्छायैः मुखैस्त्रीक्षणैः युक्तामिन्दुकलां निबद्धमकुटां तत्त्वार्थवर्णात्मिकां गायत्री वरदाभयाङ्कुशकशां शुभ्रं कपालं गदां शङ्खं चक्रमदारविन्दयुगलां हस्तै वहन्तीं भजे। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यस्मात् सर्वमिदं प्रपञ्चरचितमाया जगज्जायते यस्मिन् तिष्ठति आस्ति चास्तसमये कल्पानुकल्पे पुनः यं ध्यात्वा मुनयः प्रपञ्चरहितं विन्दन्ति मोक्षध्रुवं तं वन्दे पुरुषोत्तमाख्यममलं नित्यं विभुं निश्चलम्। நமஸ்ததசே. நேற்றைய தினம் ஆருணியினுடைய உபாக்கியானத்தை ஸ்ரவணம் பண்ணி கொண்டிருந்தோம். ஆருணி அப்படிங்கிறவர் ஒரு பிரம்மபுத்திரர். பிரம்மாவினுடைய புத்திரராக இருக்கக்கூடிய இந்த ஆருணி மகரிஷி கடும் தபஸ் புரிந்து கொண்டு வந்தார். அப்போ அங்கே வந்த ஒரு வியாதன், ஒரு வேடுவன், அவரை அடித்து அவருடைய சாமான்களை பறித்து கொள்றதுக்கு முயற்சி பண்ணும் சமயத்திலே அந்த காயத்ரி தேவி பிரத்யக்ஷமாகி அவனுடைய கைகளில் இருந்த வில், அம்பு முதலிய வஸ்துக்களை வாங்கி அவனை அந்த பார்த்த மாத்திரத்திலே அவன் அங்கே மூர்ச்சையாகி விழுந்துட்டான். இவரை நமஸ்காரம் பண்ணி, சுவாமி எனக்கு எப்படியாவது அந்த தேவியினுடைய தரிசனத்தை மீண்டும் ஒரு முறை நான் காண வேண்டும் அப்படிங்கிறதாக இவருடைய காலில் விழுந்து கும்பிட்டதாகவும், அப்பா நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு உள்ளே போயிட்டதாகவும் நேற்றுக்கு கதையை நம்ம முடிச்சிருந்தோம். இது நம்ம நேரம் கருதி நாளைக்கு சொல்கிறேன்னு அவர் சொன்னதாக நான் சொல்லலை. நிஜமாவே புராண கதையில் நாளைக்கு சொல்கிறேன் தான் அவர் சொல்கிறார். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக, அவ்வளவு சாமான்யமாக ஒருத்தருக்கு எடுத்து கொடுத்துடக்கூடாது. அவளுக்கு அதில் எவ்வளோ ஸ்ரத்த இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் தான் அவள்கிட்ட கொடுக்கணுங்கிறது சாதாரணமாகவே ஒரு வழக்கமாக நம்ம பெரியவாள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரா. அப்படி இருக்கிற இடத்துல இப்போது இவன் ஒரு நாள் முழுக்க அங்கேயே அன்னபானம் எதுவும் செய்யாமல் இவனும் உபவாசியாக இருந்து அதே இடத்துலையே உட்காந்துட்டு இருக்கான். அடுத்த நாள் கார்த்தால வந்து பார்க்குறாரு, அங்கேயே தான் இருக்கான். கார்த்தால சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு போயிட்டார். மத்தியானம் வந்து பார்க்குறாரு, அதே இடத்துல விட்டு அகலாமல் இருக்கிறான். சாயங்காலம் வந்து பார்க்குறாரு, அங்கேயே தான் உட்காந்துருக்கான். சாயங்காலம் கூப்பிட்டு அவர்கிட்ட பேசுகிறார். நீ ஜாதியினால் வியாதனாக இருந்தாலும், அதாவது வேடுவனாக இருந்தாலும், நீ பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுல இவ்வளவு ஆர்வம் காட்டுற. காயத்ரி தேவினா யாரு, காயத்ரி தேவியினுடைய தரிசனம் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுல உனக்கு இவ்வளோ நிஷ்டை இருக்கிறது. நான் உனக்கு அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணுறேன், நீ கவலைப்படாத, அந்த தேவியை நீ திரும்பவும் பார்க்கலாம் அப்படிங்கிறதாக ஆருணி மகரிஷி அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவனுக்கு காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்து காயத்ரியை எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிற வழிமுறைகளை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவனுக்கு சொல்லிக் கொடுத்த உடனே எவ்வளோ கஷ்டப்பட்டு அருமையாக கிடச்சிருக்கோன்னோ, எவ்வளோ சிரமப்பட்டு அது வேணும் ததேக தியானமாக இருந்து அவனுக்கு அந்த விஷயம் கையில் அகப்பட்டதுனால அதை அவனுக்கு விடுறதுக்கு மனசில்லை. நமக்கு அதனுடைய பெருமை தெரியாததுனால நம்ம காயத்ரி ஜபம் நித்தியப்படி பண்ண மாட்டேங்கிறோம். அவனுக்கு அதனுடைய அருமை தெரிஞ்சிருந்ததுனால அவன் வியாதனாக இருந்தாலும், பிறப்பால் ஒரு வியாதனாக இருந்தாலும் அவன் காயத்ரி ஜபத்தை பண்ணுறான். இங்கே நம்ம பார்க்க வேண்டிய தர்ம சூக்ஷ்மம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி, இது ஒரு ஜாதியினருக்கு மட்டும்தான் இந்த மந்திரமா, மற்ற ஜாதிகளுக்கு இந்த மந்திரம் கிடையாதா, மற்ற ஜாதியினர் இந்த மந்திரத்தை சொல்லலாமா சொல்லக்கூடாதா? அதற்கு உண்டான பதில் இந்த கதையிலேயே இருக்கு. இவன் ஒரு வியாதன், இவன் வேடுவன், வேட்டையாடி பிழைப்பவன், உயிர்களை கொல்லுபவன். அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் விட்டுட்டேன், இன்னையோடு நான் அதை மறந்துட்டேன். நானும் உங்களை மாதிரி உபவாச பராயணகான் எப்படி நீங்க இருக்கீங்களோ அதே போல நானும் உபவாசியாக இருக்கிறேன், எனக்கு காயத்ரி தேவியினுடைய தரிசனம் கிடைச்சா போறோம் அப்படின்னு அதேக தியானமாக எவன் ஒருவன் அந்த நிஷ்டையோடு இருக்கிறானோ அவனுக்கு கண்டிப்பாக காயத்ரி மந்திரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதாக இங்க இருக்கு. நம்ம நேத்திக்கே பேசும்போது சொன்னோம், காயத்ரி மந்திரத்தினுடைய வேரியேஷனாக நிறைய மந்திரங்கள் இருக்கின்றன. அதுல முக்கியமான ஒரு விஷயம் அஜபா காயத்ரி, அது யாரு வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறதாக நம்ம நேத்திக்கு பேசிட்டு இருந்தோம். ஏன்னா மூச்சு விடுறதுங்கிறது யாருக்குமே சுதந்திரம் உண்டு இல்லையா? மூச்சு விடுறதுங்கிறது இவாதான் மூச்சு விடணும், அவாதான் மூச்சு விடணுங்கிறது கிடையாது.
ஜீவராசியாக பிறந்த யார் வேண்டுமானாலும் மூச்சு விடலாம். மூச்சு விடும் பொழுதே ஒரு காயத்ரி ஜபம் உள்ள நடக்கிறதுனா அப்ப மற்ற காயத்ரி மந்திரத்தை நிறுத்துறதுக்கு நாம யார்? சுவாமி, இதெல்லாம் கேட்கறதுக்கு நன்னாதான் இருக்கு. ஆனா ஏன் நீங்க சொல்றீங்க ஒரு ஜாதிக்காராதான் காயத்ரி ஜபம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கா, எல்லாருமே இன்னைக்கு காயத்ரி ஜபம் பண்றது இல்ல? ஏன்னா அவளுடைய தேகத்தை அந்த அளவுக்கு பாதுகாக்கல. திருமூலருடைய திருமந்திரத்திலேயே இருக்கிறது இல்லையா, ஊனுடம்பே ஆலயம் உள்ளம் பெருங்கோவில் சீவனே சிவலிங்கம் அப்படின்னு சொல்றார் திருமூலர். திருமந்திரத்திலே சொல்லுகிறார். சம்ஸ்கிருதத்திலேயும் இருக்கு, தேகோ தேவாலய புரோக்தோ ஜீவோ தர்ம சனாதனஹா. அப்ப இந்த தேகமானது தேவாலயமாக இருக்கும் பட்சத்திலே தேகத்திலே மாமிசம் சாப்பிட்டு கொண்டு மதுபானம் செய்து கொண்டு பரஸ்திரீ சங்கமம் செய்யும் ஒருத்தர் இந்த தேகத்தினுடைய, அதாவது இந்த தேவாலயத்தினுடைய புனிதத்தை காப்பாற்றாமல் காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லை. அவ பிராமணாவா இருந்தாலும், பிறப்பால் அந்தனராக இருந்தாலும் அவன் மாமிசம் புசிப்பானே ஆனால், மதுபானம் செய்வானே ஆனால், பரஸ்திரீ சங்கமம் செய்வானே ஆனால் அவன் காயத்ரி ஜபம் பண்ணி புண்ணியம் கிடையாது. இந்த தேகத்தை யார் தேவாலயமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த தேகத்தை யார் ஒரு கோவிலாக நினைத்து வழிபாடு செய்கிறார்களோ, அந்த கோவிலுக்குள்ளதானே தெய்வம் இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம வீடும் ஒரு கட்டடம் தான், கோவிலும் ஒரு கட்டடம் தான். ஆனா கோவிலை கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம கண்ணத்துல போட்டுட்டு போறோம். ஒரு ஆத்தையும் கிராஸ் பண்ணி போகும்போது ஏன் நம்ம கண்ணத்துல போட்டுன்னு போக மாட்டேங்கிறோம்னா, நம்மளுடைய புத்திக்கு கூட எட்டுறது அந்த இடத்துல தெய்வம் இருக்கிறது, கோவிலுக்குள்ள தெய்வம் இருக்கிறதுங்கிறது நம்ம புத்திக்கும் எட்டுறது போல. அப்போ இந்த தேவாலயமாக கோவிலாக யார் ஒருவர் இந்த உடலை பாதுகாக்கின்றாரோ அவர் செய்கின்ற காயத்ரி ஜபத்திற்கு பலன் ஜாஸ்தி, அதற்குத்தான் பலன் உண்டு. அப்படிங்கிறதுனால அவன் முதல்ல தன்னுடைய தேகாபிமானத்தை விட்டுவிட்டு, இந்த தேகம்தான் நான் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுவிட்டு, நான் ஒரு வியாதன் அப்படிங்கிற விஷயத்தை மறந்துட்டு, நான் ஒரு வேடுவன், நான் வேட்டையாடி பிழைப்பவன் அப்படிங்கிறத அவன் மறந்துட்டு, எனக்கு காயத்ரி தான் வேணும்னு யார் ஒருத்தர் அப்ஜெக்டிவ்ல கான்சென்ட்ரேட்டடா இருக்காளோ, அப்ஜெக்டிவ் ஓரியன்டா அதை அப்ரோச் பண்றாளோ, அவளுக்கு காயத்ரி ஜபத்தை, காயத்ரி மந்திரத்தை ஆருணியே, பிரம்மபுத்திரராக இருக்கக்கூடிய ஆருணியே இங்கே உபதேசம் பண்ணி வைக்கிறார் அப்படிங்கிறதாக கதை. அவனுக்கு அருமையா கிடைச்சிட்டதுனால, நான் ஏற்கனவே நேத்திக்கே சொன்னேன், அவன் ஒரு வியாதன்னு நினைச்சுக்காதீங்கோ. பிரம்மபுத்திரருடைய தரிசனம் அவருக்கு கிடைச்சிருக்கு. இது நமக்கு கதை சொல்றதுக்கு ஒரு வியாஜமா இந்த விஷயங்களை தான் பெரியவா புராணத்துல பயன்படுத்தி இருக்கா அப்படிங்கிறதாக நேத்திக்கே நான் சொன்னேன். அப்போ இந்த வியாதனுக்கு அவர் காயத்ரி உபதேசம் பண்ணிட்டு அவர் வந்த வேலை முடிஞ்சுடுத்து. அவர் பிரம்மபுத்திரரோன்னா பிரம்மலோகத்துக்கு கிளம்பி வாபஸ் பிரம்மலோகத்துக்கு போயாச்சு. அவர் பிரம்மலோகத்துக்கு கிளம்பி போயிட்டார். இவனுக்கு காயத்ரி மந்திரம் கிடைச்ச சந்தோஷம், நான் திரும்பவும் அந்த காயத்ரியை சாட்சாத்காரம் செய்து விடுவேன் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல தபஸ் பண்றார், தபஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஒரு மந்திரத்தை ஒரு குருவிடமிருந்து வாங்கி கொள்ளும் பொழுது ஒரு சாமியத்தை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். குரு, மந்திரம், தேவதை, இந்த மூணுக்கும் அபேதம், மூன்று ஒன்றாக நாம் பார்க்க வேண்டும். குருநாதர் யார் ஒருத்தர் நமக்கு அந்த தெய்வத்தை, இன்னதுதான் உன்னுடைய தெய்வம், இன்னதுதான் அந்த தெய்வத்தினுடைய மந்திரம் யாரு காமிச்சு கொடுத்தாரோ அந்த குருநாதர், அந்த தேவதை, எந்த தெய்வத்தை நோக்கிய மந்திரம் அந்த மந்திரம் இருக்கிறதோ அந்த மந்திரம், அந்த தெய்வம், இது மூணும் வெவ்வேற கிடையாது, இந்த மூணும் ஒரே விஷயம்தாங்கிற சாமியத்தை, ஒற்றுமையை நாம் முதல்ல மனசுல வாங்கிக்கணும் எந்த ஒரு ஜபம் பண்ணும் பொழுதும். இதை புரிந்து கொண்ட அந்த வியாதன் தன்னுடைய குருநாதருடைய நினைவாகவே காயத்ரி ஜபத்தை பண்றான். எப்படி குருநாதருடைய நினைவாக காயத்ரி ஜபம் பண்ண முடியும்னா, குருநாதர் இப்படித்தானே காயத்ரி உபாசனை பண்ணினார், குருநாதர் இப்படித்தானே அர்க்கியம் விடுவார், குருநாதர் இப்படித்தானே சந்தியா உபாசனை பண்ணினார், குருநாதர் இப்படித்தானே காயத்ரியை ஜபம் பண்ணுவார் அப்படின்னு ஒவ்வொரு செயலியும் குருநாதரை நினைத்து 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 யத்பாவம் தத் பவதி என்று சொல்லுவது போல குருநாதரையே நினைச்சுட்டு இருந்தான்னா அவனும் குருநாதராவே தானே ஆகிவிடுவான். எதை நினைச்சுட்டு இருக்கோமோ அதுவாகவே தான் நாம் ஆவோம் என்றால், சதா குருநாதர் இப்படித்தானே செஞ்சார், குருநாதர் இப்படித்தானே பேசினார், குருநாதர் இப்படித்தானே பண்ணினார், குருநாதரையே சதா தியானம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவன் குருநாதரா தானே ஆவான். வேற என்னவா அவன் ஆக முடியும்? எதை ஒன்று ஒருத்தன் நினைச்சுட்டு இருக்கானோ அதுவாகவே ஆவாங்கிறது எல்லாருக்கும் தெரியறதா இல்லையா? எத்பாவம் தத் பவதின்னு வேதமே சொல்றதா இல்லையா? அப்ப அவன் சதேக தியானமாக குருநாதரையே பற்றி சிந்தனை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, குருநாதருடைய எண்ணமாகவே இருக்கும் பொழுது அவன் நிச்சயமாக குருநாதராகவே தானே ஆவான். அப்போ இந்த குருநாதரனுடைய தியானத்திலேயே இருந்து கொண்டு இந்த வியாதன் அந்த உபாசனையை பண்ணி கொண்டு வரும்பொழுது, எப்பவுமே ஒரு பலனை கொடுக்கணும்னா ஒரு டெஸ்ட் பண்ணாம பலன் கொடுக்கக்கூடாது, பரீட்சை செய்யாமல் பலன் கொடுக்கக்கூடாது. பரீட்சை செய்யாமல் பலன் கொடுத்துட்டோம்னா எல்லாருக்கும் ஈஸியாகிடும், எல்லாருக்கும் அதில் ஒரு ஸ்ரத்த வராது. ஒரு ஸ்ரத்தங்கிறது இப்போ நம்ம சத்சங்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஸ்ரத்த இருக்கு.
நம்ம ஒரு இடத்துல உட்காந்துட்டு கேட்கறோம், எங்கேயோ காலாட்டின்னு கேட்காம கையாட்டின்னு கேட்காம ஒரு இடத்துல உட்காந்துட்டு கேட்கணும் அப்படிங்கிற ஸ்ரத்த ஏன் வருதுன்னா, நமக்கு இது துர்லபமா கிடைச்சிருக்கு, அதனால நம்ம அப்படி கேட்கிறோம். அப்போ அந்த ஸ்ரத்தையாக இருக்கிறான் அப்படிங்கறத எப்படி டெஸ்ட் பண்றது அப்படின்னா, அப்பதான் துர்வாசர் அங்க என்ட்ரி கொடுக்கிறார். துர்வாசருடைய பேர் எல்லாருக்கும் தெரியும், துர்வாச மகரிஷி. முதல் வார்த்தை துர்வாசர்னு சொன்னோடனே நம்ம மனசுக்குள்ள வருது கோபிஷ்டர், மகா கோபிஷ்டர், பயங்கர கோபத்தை கொண்டவர் துர்வாசர். அப்ப இந்த துர்வாச மகரிஷி அங்கே வரார். இவர் உட்காந்து அங்க ஜபம் பண்ணிட்டு இருக்கார், தியானம் பண்ணிட்டு இருக்கார், காயத்ரியவே தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார். துர்வாசர் அங்க வந்த உடனேயே, அப்பா எனக்கு பயங்கரமா பசிக்கிறது, எனக்கு நீ சாப்பாடு போடணும் அப்படிங்கிறார். இவனோ காட்டுக்குள்ள தனியா இருக்கான். இவனுடைய குருநாதர் உபவாச பராயணகான், உபவாசம் மட்டுமே பண்ணி கொண்டிருந்தார். அவரை பார்த்து அதே போல ஜபத்தை இவர் பண்ணி கொண்டிருக்கிறார், உபவாசம் மட்டும் பண்ணிண்டே. ஏன்னா குருநாதர் ஒரு அருமையான மார்க்கம் காமித்து கொடுத்து விட்டார். சுஷோபம் சோபனம் மார்க்கமாஸ்யாய வியாதசத்தமஹா. காயத்ரி மந்திரம் ஜபத்தை கொடுத்து விட்டார் என்பதால் அவனை பிராமணனாக ஆக்கிவிடவில்லை. அவனுடைய ஜாதியிலே ஸ்வஜாத்தியிலே வைத்துக்கொண்டு ஸ்வஜாத்தியிலே சிரேஷ்டனாக இருக்கிறான்ங்கிறதாக இங்கே புராணம் சொல்றது. உடனே அவனை கன்வெர்ட் பண்ணிடல, பிராமணனா அவனை கன்வெர்ட் பண்ணிடல. அவாவாளுடைய இதுலயே அவா பெருமையை தேடிக்கணும் அப்படிங்கிறதா இதனுடைய நோக்கம். ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா வருது இல்லையா, பரதர்மோ பயாவஹா. ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹானா என்ன அர்த்தம்? ஸ்வதர்மத்தையே ஆசிரியிச்சு ஸ்வதர்மத்திலேயே இருந்து போறதுதான் உத்தமம். பரதர்மம் என்றைக்குமே நமக்கு பயத்தை கொடுக்க வல்லது. பரதர்மம் என்னைக்குமே நமக்கு ஒரு இதை கொடுக்கறதுக்கு வல்லது, பயத்தை கொடுப்பதற்கு வல்லது. பரதர்மோ பயாவஹா. அப்ப இந்த ஸ்வதர்மத்துல இருக்கிறத காமிக்கிறதுக்காக இங்க வியாத சத்தமஹா அப்படிங்கிற பதத்தை பிரயோகம் பண்றார். சுஷுபம் சோபனம் மார்க்கம் ஆசியாய வியாத சத்தமஹா தபஸ்தேபே நிராகாரஹா தம் குரும் மனசா ஸ்மரன். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், குருநாதரை ஸ்மரணம் பண்ணி கொண்டேதான் அவர் அந்த உபாசனையை மேற்கொள்ளுகிறார். இந்த வியாத சத்தமர் தன்னுடைய குருநாதரையை நினைத்து கொண்டே அந்த ஜபத்தை பண்ணி கொண்டு வரும்போது துர்வாசர் வந்த உடனே துர்வாசர் இந்த மாதிரியாக சொல்கிறார், எனக்குப்பா பயங்கரமா பசிக்கிறது, எனக்கு முதல்ல போய் சாப்பாடு போடு, எனக்கு எப்படியாவது சாப்பாடு கொண்டு வா, நான் பசியோடு இருக்கிறேன், எனக்கு நீ சாப்பாடு கொடுக்கலன்னா நான் சாபம் கொடுத்துடுவேன் அப்படிங்கிறார். இது என்னடா இது வம்பா போயிடுத்து, நான் பாட்டு தேமேன்னு உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், குருநாதரையே நினைச்சுட்டு இருக்கேன், இவர் என்ன திடீர்னு வந்துட்டு இப்போ நீ எனக்கு சாப்பாடு போட்டு, சாப்பாடு போடலைன்னா நான் உனக்கு சாபம் கொடுத்துருவேங்கிறாரே. துர்வாசருடைய சாபம் லோக பிரசித்தம். துர்வாசர் சாபம் கொடுத்தாருன்னா கொடுத்தது தான். அப்போ அதற்கு பயந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த வேடுவன் உடனே தன்னுடைய இழுப்பை விட்டு எழுந்திருந்து வரவேற்கிறான். ஏன்னா அவர் வாசல நின்று கத்துறார், இவர் உள்ளுக்குள்ள உட்காந்து கேட்கிறார். அதனால வந்தவாளை போய் வரவேற்கிறது மரியாதை அப்படிங்கிறதுனால இவர் நேர போய் அவரை நமஸ்காரம் பண்ணி, சுவாமி நீங்கள் வரணும் அப்படிங்கிறதாக சொல்கிறார். அப்போ துர்வாசரை எழுந்து போய் நமஸ்காரம் பண்ணி கொண்டு, வாங்கோ உள்ள வரணும் சுவாமி, வரணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னா அதெல்லாம் நீ என்ன பண்ணுவேன்டா எனக்கு தெரியாது, நீ எப்படியாவது நீ போய் எனக்கு சாப்பாடை கொண்டு வா அப்படின்னோடனே அவர் நேர போறார். வாசல்ல போய் நிற்கிறார், அழறார். ஏன்னா அதுதான் அதிதி சத்காரம். தனக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, தனக்கே நாளைக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னாலும் யாராவது ஒருத்தர் வாசல்ல தேகி அப்படின்னு கேட்டுட்டானா கொடுக்கணும். இதுதான் இந்த தர்ம சூக்ஷ்மத்தை இங்கே காட்டுறது. தானே காட்டில் உட்காண்டிருக்கார், தானே ஒன்றும் சாப்பிடல, நிராகாரமாக இருக்கிறார், ஆகாரத்தையே உட்கொள்ளாமல் நிராகாரமாக இருக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்திலே இங்கே இவரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக துர்வாசர் வரார். எப்பவுமே நம்ம ஒரு விஷயம், தர்ம விஷயம் நடக்கிறதுனா டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய நடக்கும் இல்லையா, பரீட்சை பண்ணுறதுக்கு நிறைய நடக்கும், நம்மளைய திசை திருப்புற மாதிரி பரீட்சை பண்ணுறதுக்கு நிறைய நடக்கும். அதே போல இவருக்கும் நடக்கிறதுனால இவர் அழறார், சுவாமி அதிதி சத்காரம் பண்ணணும், அதுலேயும் குருநாதர் வந்தா சத்காரம் பண்ணணும், நீங்கள் துர்வாசர் சாட்சாத் பரமேஸ்வர ஸ்வரூபம் பசிக்கிறதுன்னு கேட்குறாள், ஆனால் என் கையில் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையேன்னு அழறார். அழுத உடனே வானத்தை பார்த்து 2 கைகளையும் நீட்டுறார். நீட்டி நடந்த ஒரு ஸ்வர்ண பாத்திரம் விழருது. அவர் நீட்டின மாத்திரத்தில் அங்கே ஒரு ஸ்வர்ண பாத்திரம் விழருது. அந்த ஸ்வர்ண பாத்திரம் விழுந்தோன்னா அதை கையில் தூக்கிண்டு எங்கேயோ ஓடுறார். எங்கே ஓடுறோன்னே தெரியல. ஏன்னா ஸ்வர்ண பாத்திரம் மட்டும் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்துதா என்ன? அந்த ஸ்வர்ண பாத்திரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்துதா என்ன? கிடையாது. அந்த ஸ்வர்ண பாத்திரத்தை கையில் தூக்கிண்டு ஓடுறார். ஓடும் பொழுது அங்கே போய் ஆகாரம் பண்ணுறதுக்கு எங்கே போய் ஆகாரம் பண்ணுவார், எதை எடுக்கிறது எதை விடுறது ஒன்றுமே தெரியல. அந்த அத்வான காடு. அப்போ நிறைய அழகான ஸ்திரீ ரூபம் கொண்ட நிறைய பேர் அந்த பக்கமாக அப்படி தங்கத்திலேயே சேலை உடுத்தி கொண்டு நானாரத்ன விபூஷிதையாக எல்லா விதமான மணிநூபரங்களையும் அணிந்து கொண்டு
அந்த இடத்துல பிரத்யக்ஷமாயி அந்த ஸ்வர்ண பாத்திரம் எதை அவர் ஒன்று கையில் வச்சுட்டு இருக்காரோ அதில் பரமபோஜ்யமான வஸ்துக்கள் எல்லா விதமான வஸ்துக்களையும் அதில் பரிமாறின உடனே ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. ஏன்னா வந்திருக்கக்கூடிய அதிதிக்கு சத்காரம் பண்ண முடிந்ததே, வந்திருக்கக்கூடிய பெரியவருக்கு அன்னம் கொடுக்க முடிந்ததே அப்படிங்கிற மகிழ்ச்சி, அப்படிங்கிற சந்தோஷம். அப்படிங்கிறதுனால அவர் நேராக அந்த சாப்பாடை எடுத்துட்டு தன்னுடைய பர்ணசாலைக்கு விரைகிறார். அங்கே வந்தோடனே துர்வாசர் அப்படியே முருன்னு கோவத்தால் உட்காந்துட்டு இருக்கார், மூஞ்சியை வச்சுட்டு. எப்போ போனால் எப்போ வராம பார், எவ்வளோ லேட் ஆகிடுத்து பார் அப்படின்னு. என்னடா காடாச்சே, குழந்தை எப்படி சாப்பாடு கொண்டு வரும், அந்த கவலையெல்லாம் கிடையாது. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தானே அவர் வந்திருக்கார். அப்போது அவர் அங்கேயே ஒரு பர்ணத்தில் ஒரு இலையில அவர் எல்லாத்தையும் சாப்பாடெல்லாம் அவருக்கு பரிமாறி அவர் சாப்பிட்டு திருப்தியாகி சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேற ஒரு ஆளா மாறிடுறார். எப்படி கோபமா இருந்தாரோ துர்வாசர், அப்படியே சாந்தமாக பிரசாந்த ஸ்வரூபியாக சாந்தாத்மாவாக மாறிவிடுகிறார். மாறி அவர் சொல்றார், குழந்தை, நான் உன்னை சோதிச்சேன்னு நீ நினைச்சுட்டியா? நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் போல. ஒண்ணுமே இல்லாத காட்டுல உனக்கு ஸ்வர்ண பாத்திரம் எங்கிருந்து கிடைச்சது? ஒண்ணுமே இல்லாத காட்டுல உனக்கு இந்த தங்க பாத்திரத்துல சாப்பாடுகள் எங்கிருந்து கிடைச்சது? உனக்கு சித்தி ஆயிடுத்து, யோக சித்திகள் உண்டாயிடுத்து. இதுல இருந்து நீ தெரிஞ்சுக்கோ, உனக்கு மனசுல நினைக்கிற வஸ்துக்கள்லாம் உன் கையில கிடைக்கிறதுனா உனக்கு யோக சித்தி உண்டாயிடுத்துன்னு தெரிஞ்சுக்கோ. நீ முதல்ல வியாதனாக இருந்த, ஒரு வேடுவனாக இருந்தாய். உன்னுடைய குருநாதர் உனக்கு காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்து காயத்ரியை ஜபம் செய்யும் பூஜை செய்யும் விதங்களை சொல்லிக் கொடுத்து உன்னை ஒரு யோகியாக, ஒரு தபஸ்வியாக மாற்றினார். தபஸ்வியா இருந்துட்டே இருந்த. இப்ப நான் வந்தேன், எனக்கு ஒன்று வேணும்னு கேட்டேன், நீ ஓடி போய் அதை கொண்டு வந்து கொடுத்த. நீ இப்போ யோக சித்திகளை அடைந்த சித்த புருஷனாக மாறிவிட்டாய். இதனால தெரிஞ்சுக்கோப்பா, நீ வியாதனாக இருந்தாயே, அப்போ உன்னுடைய உடம்புக்கு என்ன விதமான கர்மாக்கள் இருந்ததோ, பாபங்கள் இருந்ததோ, அதெல்லாம் இப்ப நீங்கி எடுத்து, இப்ப நீ அந்த பாபங்கள் நீங்கினவனாக பாப ரஹிதனாக மாறிவிட்டாய். நேத்திக்கே சொன்னார் இல்லையா, காயத்ரி ச விஷுத்தாத்மா ஜபேத் அஷ்டசதம் த்விஜா சர்வ பாப வினிர்முக்தா தே பிரயாதி பரம்பதம். நேத்திக்கு ஸ்லோகம் படிச்சோம் இல்லையா? அப்ப பாப வினிர்முக்தனாக நீ ஆகிவிட்டாய், பாபங்களிலிருந்து உனக்கு முக்தி கிடைத்து விட்டது, எல்லா விதமான பாபங்களிலிருந்தும் நீ முக்தியை அடைந்து விட்டாய் அப்படிங்கிறதாக அவர் சொல்றார். சொன்ன உடனே நமஸ்காரம் பண்ணி, சுவாமி, நான் முதல்ல கூட உங்களை ரொம்ப இதுவாக நினச்சிட்டேன், என்னடா இப்படி சாப்பாடு கேட்குறாரே, ரொம்ப கவலையாக இருந்தது எனக்கு. ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை உணர்த்துவதற்காகத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள்ங்கிறது புரிஞ்சோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் என் குருநாதர் கிருபை. துர்வாசர் வந்தார், துர்வாசர் அனுகிரகம் பண்ணார்னோன்னா துர்வாசர் பின்னாடியே போயிடல. குருநாதரை ஞாபகம் வச்சுக்கிறார், இது என்னுடைய குருநாதரான பிரம்மபுத்திரரான ஆருணியினுடைய கிருபையினால் நீங்கள் தோன்றினீர்கள், அவருடைய கிருபையினால் எனக்கு இன்னைக்கு யோக சித்தி ஆயிருக்கு. அப்போ துர்வாசர் மேற்கொண்டு அவருக்கு உபதேசம் பண்றார், அப்பா தேகாத்ம புத்தியை விட்டுடு, இந்த யோக சரீரத்தை நீ அடைந்திருந்தாலும், நீ சித்த புருஷனாக ஆகியிருந்தாலும் இதுவும் சாஸ்வதம் இல்லை, இதுவும் சாஸ்வதம் கிடையாது அப்படிங்கிறதாக அவர் சொல்லி அவருக்கு பிரம்ம ஞானத்தை உபதேசம் செய்கிறார். இப்ப நீ பிரம்மஞானத்தை தெரிந்து கொள்வதற்கு அதிகாரியாக ஆகிவிட்டாய், இப்ப நீ தாராளமா பிரம்மஞானம் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், பிரம்மஞானம்னா என்னன்னு கேட்டுக்கோ அப்படின்னு பிரம்மஞானத்தை துர்வாசர் உபதேசம் பண்ணுகிறார். பண்ணிட்டு சொல்றார், நீ முன்னாடி ஒரு வியாதனாக இருந்தாய் இல்லையா, இப்ப நீ வியாதன் இல்லை, இப்ப நீ சத்யதபன், என்னுடைய பெயர் சத்யதபா, இதனால சத்யதப ஆக்கியானம்னு பேர், சத்யதப சரித்தம்னு பேர். இன்று முதல் உன்னுடைய பெயர் சத்யதபன் அப்படின்னு சொல்லி அவரை அங்கிருந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகம் பண்ணிட்டு துர்வாசர் கிளம்பி தன் வந்த இடத்துல இருந்து போயிடுறார். இவரும் அந்த பிரம்ம வித்யையே அனுஷ்டானம் பண்ணி 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 இவரும் தன்னுடைய சாயுஜ்யத்தை அடைந்து விடுகிறார், காயத்ரி லோகத்தை அடைந்து விடுகிறார். எவன் ஒருவன் எந்த ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டே இருக்கிறானோ அந்த விஷயமாகவே அவன் மாறிவிடுவது கண்கூடாக நமக்கு தெரிகின்றதால் பிரமர கீட்ட நியாயம்னு பேர். நியாயசாஸ்திரத்தில் நமக்கு கீட்ட பிரமர நியாயம் அப்படின்ற ஒரு நியாயம் உண்டு. நம்ம எதை சுற்றி பார்த்துட்டே இருக்கோமோ, எதை நினச்சுட்டே இருக்கோமோ அதுவாகவே நாம் ஆகிவிடுவோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். காயத்ரியவே நினைச்சு காயத்ரிக்காகவே கார்த்தால எழுந்திருந்து காயத்ரி ஜபத்துக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒருத்தர் காயத்ரியினுடைய லோகத்துக்கே தானே போவார், காயத்ரியினுடைய சாயுஜ்யத்தையே தானே அடைவார், வேற எங்கு போய்விட முடியும். அப்படிங்கிறதுனால இந்த சத்யதபன் அப்படின்னு மாறின அந்த வியாதன் தான் பிரம்ம சாயுஜ்யத்தை அடைந்து விட்டார், பரபிரம்மத்தை அடைந்து விட்டார், முக்தியை அடைந்து விட்டார். முதல்லயே சொன்னது போல விந்தந்தி மோக்ஷ துருவம், துருவம்னா இருக்கிறதுலையே வேகமாக அப்படின்னு பொருள். அப்போ வெகு விரைவாக
அவர் காயத்ரியினுடைய சாயுஜ்யத்தை அடைந்து விட்டார் அப்படிங்கிறதாக இந்த சத்யதப சரித்திரம் அப்படிங்கிற சரித்திரம் பூர்த்தியாகிறது. இந்த சத்யதப சரித்திரத்தை பொறுமையாக கேட்டுன்னு இருந்தார் நம்மளுடைய சௌனக மகரிஷி. கேட்டு முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அருமையாக இருந்தது இந்த கதை. நேத்திக்கு எப்படி அவரை பாதியில் விட்டுட்டு அந்த 5 தலை தெய்வத்தை திருப்பி பார்ப்பாரா பார்க்க மாட்டாரான்னு அவர் காயத்ரியினுடைய சாயுஜ்யத்தையே அடைந்து விட்டாருங்கிறத கேட்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் சொன்ன தர்ம சூக்ஷ்மங்களும் எங்களுக்கு நன்னாவே புரிஞ்செடுத்து, யாராக இருந்தாலும் எவன் ஒருவன் தேகத்தை தேவாலயமாக கருதி தேவாலயமாக மதித்து தன்னுடைய உடலை பாதுகாப்பானோ அவனுக்கு காயத்ரியை உபதேசம் செய்யலாம். ஏன்னா தேகாத்ம புத்தியைத்தானே விடணும்னு சொன்னோம். இந்த தேகமே நீ இல்லைங்கும் போது அந்த தேகத்தால் ஏற்படுமா ஒரு வர்ணம்ங்கிறது ஏற்படுமா? பிறப்பால் இவன் அந்தணன், பிறப்பால் இவன் சத்திரியன், பிறப்பால் இவன் வைசியன். பிறப்புங்கிறது இந்த உடலுக்கு தானே பிறப்பும் இறப்பும், ஆத்மாவுக்கு இல்லையே. அப்படி இருக்கும் பொழுதும் ஒரு தெய்வத்தை நான் என்னுடைய மனதிலே நினைக்க வேண்டும் என்றால் அதற்கு முதலிலே உடலை நான் சரி பண்ணி கொள்ள வேண்டும், உடலை நான் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த கதையின் மூலமாக நான் தெரிஞ்சுட்டேன். ஏற்கனவே தாங்கள் சொன்னது போல இந்த அஜபா காயத்ரி அப்படிங்கிற காயத்ரி மூச்சு விடுறதுனால மட்டுமே ஒருத்தரால் காயத்ரி ஜபம் செய்ய முடியுங்கும் பொழுது, மூச்சு விடுறது சாமான்யமாக யாருக்குமே அதிகாரம் இருக்கிறதுனால அந்த அஜபா காயத்ரியில எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கு. தான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் அஜபா காயத்ரின்னு ஒரு விஷயம் இருக்கு, இதை நாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இது அஜபா காயத்ரியினுடைய மகிமை. இந்த காயத்ரி ஜபத்தினுடைய ஆக்கியானத்தை இந்த சத்யதப சரித்திரம் மூலமாக சொல்லிவிட்டு அடுத்து மேற்கொண்டு தொடர்கிறார், தன்னுடைய கதையை தொடர்கிறார். எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல கதையை நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் ஏதாவது ஒரு கதை இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்பா. ஏன்னா கதையினுடைய ரசம், கதையில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், கதையில் வரக்கூடிய தர்மங்கள் ரொம்ப சுலபமாக நம்மளுடைய மனசில் போய் தச்சிடுறது. அப்படிங்கிறதுனால எந்த ஒரு தர்மத்தையும் கதையின் ரூபமாக சொல்லும் பொழுது நமக்கு ஆழ்ந்த கருத்து அதிலே ஏற்படுகிறது. அதில் நமக்கு அசையாத நம்பிக்கையும் ஆழ்ந்த ஒரு பசுமரத்தாணி போலன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இறங்கிடுறது. இப்போ அடுத்த ஒரு ஆக்கியானத்தை சொல்கிறேன். நல்ல இது சூப்பரான கதை, இது கிருதயுகத்தில் நடந்த கதை அப்படிங்கிறார். இப்போ நடக்கக்கூடிய யுகம் துவாபர யுகமாக இருக்கிறது. அப்போ அவர் டைம்லைன் மென்ஷன் பண்ணி சொல்கிறார், இது கிருதயுகத்திலே நடந்த கதை அப்படின்னோடனே, ஓ இது கூட ஒரு நல்ல கதை தான் சொல்லுங்கோ அப்படின்னு சௌனகர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்குறார். ஆசீத் கிருதயுகே ராஜா சுப்ரதீகோ மகாபலஹ தஸ்ய பார்யாத்வயம் சாசீத் அவிசிஷ்டம் மனோரமாம் வித்யுத் பிரபா காந்திமதி தயோரேதே து நாமானி தயோ புத்திரம் சமம் ராஜா நலேபே பலவானபி. கிருதயுகத்தில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவினுடைய பெயர் என்னன்னா சுப்ரதீகா, சுப்ரதீகன் அப்படின்னு பெயர் அந்த ராஜாவுக்கு. ஆசீத் கிருதயுகே ராஜா சுப்ரதீகோ மகாபலஹா, மகாபலம் பொருந்தினவனா, மகாபலஹா. தஸ்ய பாரியா துவயம் சாசீத், அவருக்கு 2 மனைவிகள். அந்த சுப்ரதீகன்ற ராஜாவுக்கு 2 மனைவிகள். 2 பேரும் சமஞ்சசமாக தனக்குள்ள ஒரு விதமான சண்டையும் இல்லாமல் 2 பேரும் சேர்ந்து போட்டி போட்டுண்டு பர்த்தாவுக்கு சிசுருஷ பண்ணுவாளாம். மனோரமாம் வித்யுத் பிரபா காந்திமதி தயோரேதே து நாமானி. ஒருத்தி பேர் வித்யுத் பிரபா அப்படின்னு பேரு, ஒருத்திக்கு காந்திமதி அப்படின்னு பேர். எல்லாம் நன்னா போயின்னு இருக்கு அப்படின்னா அந்த கதை சுவாரஸ்யமா இருக்காது. அங்கே ஏதோ ஒரு கமா போட்டாதான் அதோட சுவாரஸ்யமே உண்டாகும். அப்படிங்கிறதுனால இங்கே அடுத்து ஒரு கமா வைக்கிறார் பகவான். இங்க தயோ புத்திரம் சமம் ராஜா நலேபே பலவானபி. அவன் பலவானாக இருந்தாலும், 2 மனைவிகளை கொண்டிருந்தாலும், 2 மனைவிகளும் சண்டை போட்டு கொள்ளாமல் அவர்கள் பர்த்தாவுக்கு சிசுருஷை செய்தாலும் புத்திரன்கிறது ஏற்படவில்லை, புத்திர பிராப்திங்கிறது உண்டாகவில்லை. எப்பவுமே புத்திர பிராப்தி உண்டாகலை அப்படின்னா ரொம்ப வருத்தம் தான். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை, அந்த தர்மத்தை யார் எடுத்துன்னு போக போறாங்கிறது தெரியாததுனால இந்த இடத்துல இந்த விஷயத்தை சொல்றது முக்கியங்கிறதுனால இந்த இடத்துல நான் இந்த விஷயத்தை சொல்றேன். புராணத்தை விட்டுட்டு நான் வெளியில போகலை. ஆனால் எல்லாரும் நம்ம சத்சங்கத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. விவாகம் அப்படிங்கிற கர்மா ஏன் ஏற்பட்டது, கிரகஸ்தாசிரமங்கிற ஆசிரமம் ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கிரகஸ்தாசிரமங்கிற விஷயம் ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம். அப்போ இந்த கிரகஸ்தாசிரமம் ஏற்பட்டு இல்லறம் நல்லறமாக நடக்க வேண்டும் என்றால் அதற்கு அவன் முதலிலே ஒரு தர்மத்தை செய்ய வேண்டும். தர்ம அர்த்த காம மோக்ஷம், காமம் 3வது இடத்தில் தான் இருக்கிறது.
தர்மத்தை நான் ஒரு தர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படின்னா அந்த தர்மத்தை எனக்கு அடுத்து செய்யறதுக்கு ஆள் வேணுமேங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட போய் எதுக்குப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டால் எல்லாரும் பண்ணிக்கிறா நானும் பண்ணிக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுத்து தெரியுமா அப்படிங்கிறா. ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னே தெரியாம கல்யாணம்ங்கிற இன்ஸ்டிடியூஷன்ல விவாகம்ங்கிற இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள அவ கால் எடுத்து வைக்கிறதுனால விவாகத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுறது. அதனால விவாகரத்து ஆயிடுறது. விவாகத்தினுடைய அர்த்தம் இன்னதுன்னு தெரிஞ்சு அதுல ஈடுபட்டாலே ஆனால் அந்த விவாகம் அருமை. அந்த விவாகத்தை விட்டுட்டு அவ வெளியில வரமாட்டா. என்ன கஷ்ட நஷ்டமா இருந்தாலும் அந்த பதியும் சதியுமாக சேர்ந்து அதை சரி செய்து கொள்வார்கள். இங்க ஏன் இந்த விஷயத்தை சொல்றோம்னா, இங்க இவருக்கு 2 கல்யாணம் ஆகி இருக்கிறது. தர்மத்தை காப்பாற்ற பிள்ளை இல்லை. ராஜா ஒரு தர்மத்தை நடத்தின்னு வர்றார். என்ன தர்மம்? பெரிய தர்மம், ராஜ தர்மம். தன்னுடைய பிரஜைகளை காப்பாற்றுவதற்கு அடுத்து ஒரு வாரிசு வேண்டும், கண்டிப்பா வேண்டும். எல்லா ராஜாக்கும் புத்திர சந்தான பிராப்தி, சத்புத்திர சந்தான பிராப்தி கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். அப்ப இந்த புத்திர பிராப்தி இல்ல அப்படிங்கிற ஒரு கமாவை இங்க பகவான் வச்சதும் நேர யார்கிட்ட போக முடியும்? குருநாதர் கிட்ட தான் போக முடியும். நேர போறார். அவருடைய குருநாதராக இருக்கக்கூடிய ஆத்ரேய மகரிஷியை ஆசிரயிக்கிறார். அத்ரியினுடைய வம்சத்திலே வந்ததுனால அவருக்கு ஆத்ரேயர்னு பெயர். ஆத்ரேய மகர்ஷியை போய் நமஸ்காரம் பண்ணி, சுவாமி ஏதாவது யாகங்களோ யஜ்யங்களோ ஹோமங்களோ ஏதோ ஒன்று பண்ணி கொடுங்க. இன்னைக்கு நம்ம சாதாரணமாக லௌகீகத்தில் பார்க்குறோம் இல்லையா, ஏதோ ஒன்று நம்ம உடம்புக்கு முடியாத வந்துடுத்துனா நம்ம போய் பரிகாரம் பண்ணிக்கிறோம். ஜோசியர்கிட்ட போய் ஜாதகத்தை காட்டுறோம், கேட்குறோம், அவர் ஒரு ஜபம் பண்ணுங்கோங்கிறார், ஹோமம் பண்ணுங்கோங்கிறார், பரிகாரம் பண்ணிக்கிறோம், பரிகரிச்சுக்கிறோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம சாதாரணமாக பரிகரிச்சுக்கிறோம். இதே மாதிரி தான் நம்ம புதுசாக இதை உண்டாக்கல. புராண காலங்கள்லேருந்து இதுதான் வழிமுறையா இதே தான் வந்துன்னு இருக்கு. அப்போ இந்த இடத்துல இவர் போய் ஆத்ரேயரை ஆசிரயிக்கிறார். சுவாமி, நீங்கள் என்னுடைய நாட்டிற்கே வர வேண்டும், தேசத்திற்கு வர வேண்டும். நீங்கள் காலடி எடுத்து வச்சேனாலே என்னுடைய தேசம் சுபிக்ஷமாக ஆகிவிடும். எனக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு குறை அப்படிங்கிறதும் தீர்ந்து போயிடும். தயவு செய்து வாங்கோ, நீங்க ஒரு யாகத்தை எனக்காக பண்ணி கொடுக்க வேண்டும். சத்சந்தான பிராப்தியை வேண்டி நீ என்கிட்ட வந்திருக்க, உன்னை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீ ரொம்ப பணிவா என்கிட்ட கேட்கிற, நான் கண்டிப்பாக உன்னுடைய தேசத்திற்கு வருகிறேன்னு ஆத்ரேயர் சொல்லி நேர அவனுடைய தேசத்துக்கு போகிறார். அங்கே போய் பெரிய யாக யஜ்யங்களை நடத்துகிறார். புத்திரகாமேஷ்டி யாகம் எல்லாம் இஷ்டி. புத்திரகாமனாக அந்த ராஜா இருப்பதால் புத்திரகாமேஷ்டியை நடத்துகிறார். புத்திரகாமேஷ்டியை நம்ம ஏற்கனவே ராமாயணத்திலேயே இந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தை பத்தி கேட்டிருக்கோம். புத்திரகாமேஷ்டியை நடத்தி அந்த யாகம் பூர்ணமாக முடியும் தருவாயிலே அந்த 2 மனைவிகள் இருக்கா இல்லையா, ஒருத்தி பேர் வித்யுத் பிரபா, ஒருத்தி பேர் காந்திமதின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த 2 மனைவிகளுக்கு பிரசாதத்தை தருவதற்கு ஆத்ரேயர் போகிறார். பிரசாதத்தை தர்றதுக்கு ஆத்ரேயர் போகும்போது அந்த இடத்துல ராஜா தேவேந்திரன் ஐராவதத்திலே ஏறி அங்கே வந்து விடுகிறார். ஐராவதத்தில் ஏறிண்டு அங்க வரார். வந்த தேவேந்திரன் அங்க இருக்கக்கூடிய குருநாதரை பார்க்காமல், அந்த தேவேந்திரன் குருநாதரை நமஸ்காரம் செய்யாமல், அந்த ஆத்ரேயர் அங்கே இருக்கிறாரே அந்த ஆத்ரேயருக்கு நமஸ்காரம் செய்யாமல், ஆத்ரேயரை கவனிக்காமல், ஆத்ரேயரை பார்க்காமல் நேர போய் ராணிகள் கிட்ட, அந்த ராஜா கிட்ட போய் கை குலுக்கி ஹலோ ஷேக் ஹேண்ட் பண்றார். ஏன்னா யாகம் பண்றலாமே யஜ்யம் பண்றலாமே கேள்விப்பட்டேன் அப்படின்னு. குருநாதரை மதிக்கலைன்னா அந்த பாபத்துக்கு அந்த இதுக்கு விமோசனமே கிடையாது. எப்பவுமே இந்திரனுக்கு இதே வேலை தான். நீங்க எந்த கதை வேணா எடுத்துக்கோங்க, இந்திரனுக்கு இதே வேலை தான். துர்வாசர்கிட்ட சாபம் வாங்க வேண்டியது, குருநாதர்கிட்ட சாபம் வாங்க வேண்டியது, ப்ரஹஸ்பதி கிட்டேயே சாபம் வாங்க வேண்டியது, இதே வேலை தான். இதனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தர்மம் என்னன்னா, யாருக்காவது மதம் இருந்தால், ஆணவம் இருந்தால் சாபம் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கறத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இவனுக்கு மதமும் ஆணவமும் சேர்ந்திருப்பதால் ஆத்ரேயரை கவனிக்காமல் நேர போய் பார்த்துட்டே, ஓரக்கண்ணால பார்த்துட்டே போய் அவர்கிட்ட ராஜா கிட்ட பேசுறார், ராணி கிட்ட பேசுறார். அப்படிங்கிறதுனால இவர் சாபம் கொடுக்கிறார். நீ என்ன உன்னை பெரிய இவன் நினைச்சுட்டு இருக்கியா, உன்னுடைய இந்திர பதவி விழப்போகிறது. ஆத்ரேயர் சாபம் கொடுக்கிறார். பிரசாதத்தை இன்னும் கொடுக்கல, மனைவிகள் கையில இன்னும் சருவை கொடுக்கவில்லை, அந்த பிரசாதத்தை கொடுக்கவில்லை. அந்த யஜ்ஞசேஷமாக இருக்கக்கூடிய பிரசாதத்தை அவருடைய 2 மனைவிகளுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே அங்க சாபத்தை கொடுத்தாது இந்திரனுக்கு. இந்திரா, உன்னுடைய பதவி நஷ்டமாக போகிறது, இந்திர பதவியிலிருந்து நீ விழப்போகிறாய். இந்திரன் தான் செய்த தவறை உணர்ந்தான். மன்னிப்பு கேட்கலானா, மன்னிப்பு கேட்கணும்னு தோணலை. ஏன்னா விதி. எல்லாரும் ரொம்ப சாமான்யமாக கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நானும் 3 வேளை பூஜை பண்ணுறேன், 6 வேளை குளிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பகவான் பண்ணவே மாட்டேங்கிறார், ஆனால் அவள்லாம் பாருங்க நன்னா இருக்கா. இது லோகத்தில் எல்லாரும் கேட்கக்கூடிய விஷயம்தான்.
ஏன் அப்போ நான் பகவானை பூஜை பண்ணணும், பகவானை பூஜை பண்ணி நான் என்னத்தை கண்டேன் அப்படின்னு கேட்குறவாள்லாம் இருக்கா. ஏன்னா அவள்லாம் காமியார்த்தமா சுவாமியை பூஜை பண்றா, காமியார்த்தமா சுவாமி கிட்ட வரா, அவளுடைய வேலை நடக்கலைன்னா சுவாமி இருக்கா அப்படின்னு கேட்டுடுறா. இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, காலம் எல்லாருக்கும் பொது. டைம் இருக்கே, டைம் இது எல்லாருக்கும் பொது. நீங்கள் தெய்வம் இருக்குனாலும் இல்லைனாலும் காலம் உங்களுக்கு இருக்கிறது. காலங்கிறது எல்லாருக்கும் இருக்குதானே, எல்லாருக்கும் கார்த்தாலையாகிறது, எல்லாருக்கும் ராத்திரி ஆகிறது. தெய்வம் இருக்குங்கிறவாளுக்கு மட்டும்தான் சூரியன் தெரியறாரா, தெய்வம் இல்லைங்கிறவாளுக்கு சூரியனே தெரியலையா? எல்லாருக்கும் தெரியறாரோ இல்லையோ சூரியன், சந்திரன் எல்லாருக்கும் தெரியறாரோ இல்லையோ, எல்லாருக்கும் பகலும் இரவும் தெரியறதோ இல்லையோ? அப்போ காலம்ங்கிறது எல்லாருக்கும் பொது. ஆனா தெய்வம்ங்கிறது பக்தனுக்கு மட்டும்தான் சொந்தம். காலம் எல்லாருக்கும் பொது, ஆனா தெய்வன் பக்தனுக்கு மட்டிலும் தான் சொந்தம். சரி, அப்போ காலம் கெட்டு போச்சு, என்னுடைய காலம் கெட்ட காலமாக இருக்கிறது, அப்ப எனக்கு கெட்டதே நடக்காம போயிடுமானா? கெட்டது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா காலம் பொதுங்கிறதுனால உனக்கும் காலம் தான், அவனுக்கும் காலம் தான். நீ தெய்வம் இருக்குங்கிறதுனால உனக்கு கெட்டது நடக்காம போயிடாது. தர்மரை போல தர்மாத்மா யாராவது உண்டா? யுதிஷ்டிரரை போல் தர்மாத்மா யாராவது உண்டா? பேரே தர்மர், தர்மராஜர், தர்மராஜாவினுடைய அம்சமாக உதித்த தர்மர் யுதிஷ்டிரர். காலம் அவர் என்ன பண்ணித்து? பெரிய பட்டாபிஷிக்தராக ராஜாவாக இருந்தார் இந்திரபிரஸ்தத்திலே. காலம் சரியாக இல்லை, சூதாடினார், எல்லாத்தையும் இழந்தார், வெளியில வந்துட்டார். அப்போ அவர் கிருஷ்ணரை ஆசிரியிக்கலையா? அவர் தெய்வ பக்தி பண்ணலையா? அப்ப காலம் பெருசா தெய்வம் பெருசா அப்படின்னு கேட்டா தெய்வம் தான் பெருசு. எப்படி சார் தெய்வம் பெருசுன்னு சொல்ற? மனசாட்சியே இல்லாம இந்த கண்ணுக்கு நேரம் இப்பதான் நீங்களே ஒரு கதை சொன்னீள், தர்மர் கீழே இறங்கி வந்துட்டார் பதவியில இருந்துன்னு. அவர் எப்படி தெய்வம் பெருசுன்னு சொல்றது? தெய்வம் தான் பெருசு. எப்படி தெய்வம் பெருசுனா, அவர் கீழே இறங்கி வந்தாலும் அவரை காப்பாத்தித்தா, திரும்பி கொண்டு போய் உட்கார வச்சுதான் வைக்கலையா? அந்த தெய்வம் அவரை திருப்பி புனர் ராஜ்யாபிஷேகம் பண்ணித்தா பண்ணலையா? அதுதான் தெய்வம். ஏற்ற இறக்கம்ங்கிறது எல்லார் வாழ்க்கையிலும் உண்டு. ஆனால் தெய்வம் பக்தனுக்கு மட்டும் சொந்தம், காலம் எல்லாருக்கும் பொது. அப்ப தெய்வம் பெருசா காலம் பெருசானா தெய்வம் தான் பெருசு. ஆனால் காலம் நமக்கு சரியாக இல்லாத போது காலரூபி அன்பமோதத்தை என்று சொல்வது போல, காலரூபியாக இருக்கக்கூடிய பகவானும் சற்று நகர்ந்து போய் விடுவார். நகர்ந்து போவாரே ஒழிய நம்மளை விட்டுட்டு விலகியே போயிட மாட்டார். அடியோட நம்ம கூடையே தான் நடந்து வருவார், நம்மளை கையை பிடிச்சு கூட்டிட்டு போவார் பகவான். இதை நம்ம இன்னைக்கும் பிரத்யட்சமா எல்லாரோட வாழ்க்கையிலையும் பார்க்குறோம். என்னதான் கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு விதமாக சத்சங்கமாக போய்கொண்டேதான் இருக்கிறது. அதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக போய்கொண்டிருக்கிறதுக்கு காரணம் அந்த தெய்வம் நம்மளை அடியோட விட்டுட்டு போயிடல. கொரோனா வந்துடுதே சார், தெய்வம் இருக்கான்னு கேட்கறா. தெய்வம் இருந்தா இந்த கொரோனாவை அழிச்சிடட்டுமே அப்படிங்கிறா. இன்னும் சில பேர் கேட்கறா, அப்படி ஒரு மகான் என்ன தோன்றலையா? இந்த கொரோனாவை அழிக்கிற சக்தி எந்த மகானுக்குமே இல்லாம போயிடுதா அப்படின்னு கேள்வி கேட்கிறா. எல்லா மகான்களுக்கு அந்த சக்தி இருந்தாலும் அந்த காலம் கருதி இருப்பர், அந்த கலங்காதிருப்பர் ஞாலம் கருதுபவர். காலரூபி அன்வமோதத்தைங்கிறதுக்கு உண்டான திருக்குறள். காலங்கருதி இருப்பர், கலங்காது ஞாலம் கருதுபவர். காலத்தை கருதி அவள்லாம் அமைதியா இருக்கா. இது பட வேண்டும்ங்கிற காலம், பட்டே ஆக வேண்டும்ங்கிற காலம். அதனால அவ ஒதுங்கி இருக்கா. ஒதுங்கி இருக்காங்கிறதுக்காக அவ விட்டுட்டு போயிட்டாங்கிறது அர்த்தம் கிடையாது. அப்படி தெய்வம் இருந்ததுன்னா திரௌபதி அந்த சபைக்கே வந்திருக்க கூடாதுன்னு கேட்கிறா. வந்தாலும் அங்க சுவாமி அவளை ரட்சணம் பண்ணினாரா பண்ணலையா? அவ கோவிந்தான் 2 கையும் தூக்கினோன்னு ரட்சணை பண்ணாரா பண்ணலையா? அந்த தெய்வம் பொது, அவளுக்கு மட்டும் பொது. அவளை காப்பாற்றினார், அவளுடைய மானத்தை அன்று காப்பாற்றினார். ஆனா காலம் அவளை இழுத்துட்டு வந்தது. அங்க காலம் இழுத்து கொண்டு வந்தாலும் தெய்வம் காப்பாற்றுறதுங்கிறது இதுக்கு ஒரு நியாயம். அப்போ இது போல காலம் கெட்டு இருந்தாலும் இந்திரன் அதனால அந்த சாபத்தை வாங்கிட்டு போயிடுறான். அந்த ஆத்திரேய மகரிஷி கிட்ட அந்த சாபத்தை வாங்கி கொண்டு போய் விடுகிறான். போன உடனே அதுக்கப்புறம் அந்த இடத்தை விட்டு அகன்ற பிற்பாடு இவர் பிரசாதம் கொடுக்கிறார். அப்ப இப்ப பிரசாதம் கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்கிறார்? இந்திரனை ஜெயிக்கிறதுக்கு உனக்கு ஒரு குழந்தை உண்டாகும், குழந்தை கண்டிப்பாக பிறக்கும், இந்திரனை ஜெயிக்கக்கூடிய குழந்தை உனக்கு பிறக்கும் அப்படின்னு முதல்ல பிரசாதம் வித்யுத் பிரபா கையில தான் போடுறார். வித்யுத் பிரபாங்கிற முதல் மனைவியினுடைய கையில பிரசாதத்தை போடுறார். இந்திரனை ஜெயிக்கக்கூடிய குழந்தையை நீ பெறுவாய். அடுத்து போறார், நகர்ந்து போறார். அங்க காந்திமதி இருக்கா. காந்திமதி கையில உனக்கும் அழகான சத்புத்திர சந்தானம் பிராப்தியாகுமா, கவலைப்படாத. ஏன்னா மகான்கள்னா அவ்வளோ லேசலா எடுத்தா மதிக்காம போயிட்டான் ஒருத்தன் அப்படின்னா அவளுடைய மகிமையை காட்டணுமா வேண்டாமா? அதனால அவர் சொல்றார், இந்திரனை ஜெயிக்கக்கூடிய குழந்தை உனக்கு பிறப்பான்னு ஆசீர்வாதம் பண்றார். ஏன் பிராமண ஆசீர்வாதம் இவ்வளோ முக்கியம்? ஏன் பிராமணாளுடைய வாக்கு இவ்வளோ முக்கியம்?
அப்படின்னா நமக்கு புருஷ சூக்தத்திலேயே அதுக்கு அர்த்தம் இருக்கு, அதுக்கான பதில் இருக்கிறது. பிராமணர்கள் தெய்வத்தினுடைய முகத்திலிருந்து தோன்றினார்கள் வந்து, அப்ப அவளுடைய வாக்கிலிருந்து வரக்கூடிய சப்தங்கள் தெய்வத்தினுடைய வாக்கு இல்லையா, அது நடந்தே தீர வேண்டும். அதனாலதான் பிராமண சாபத்துக்கு பயப்படுறா, யோகிகளுடைய சாபத்துக்கு பயப்படுறா, தபஸ்விகளினுடைய சாபத்திற்கு பயப்படுவதற்கு காரணம் அவர்கள்லாம் பகவானுடைய முகத்திலிருந்து தோன்றியவர்கள் அப்படிங்கிறதுனால. அப்போ இந்த மாதிரி இவர் ஆசீர்வாதம் பண்ணி 2 பேருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டார். அவ 2 பேரும் பிரசாதத்தை சாப்பிட்டுட்டா. சாப்பிட்ட உடனே அவ கர்ப்பம் தரிச்சாச்சு. கர்ப்பாதானத்துக்கு அவர் டைம் கொடுக்கிறார். இவ கர்ப்பாதானம் பண்றார் ராஜா சுப்ரதீகன். அந்த பிரசாதத்தையும் சாப்பிட்டுட்டு அவர் குறிச்சு கொடுத்த டயத்தில் கர்ப்பாதான சம்ஸ்காரமும் நடக்கிறது. அவளுக்கு அடுத்த வருஷம் 2 பேருக்கும் குழந்தை பிறக்கிறது. வித்யுத் பிரபாக்கு பிறக்கிற குழந்தைக்கு துர்ஜயன் அப்படின்னு பேர் வைக்கிறார். காந்திமதிக்கு பிறக்கிற குழந்தைக்கு சுத்யும்னன், பிரத்யும்னன் மாதிரி சுத்யும்னன் அப்படின்னு பேர் வைக்கிறார். இவா 2 பேருக்கும் குழந்தை பிறந்தாச்சு. இந்த துர்ஜயனுக்கு தான் வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார், இந்திரனை ஜெயிப்பாய் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். இந்த ராஜா மகாபல பராக்கிரமம் பொருந்திய ராஜா. யாரு? சுப்ரதீகன். நியாயவாதி, தர்மிஷ்டன், தர்மத்தின் வழியிலே நடப்பவன், அதர்மத்தை ஒரு காலம் செய்யாதவன். அப்படி இருக்கிறதுனால எல்லா தர்மிஷ்டாலும் ஒரே மாதிரியான பாதையில தானே நடப்பா. அவனும் தன்னுடைய பிரம்மச்சரிய ஆசிரமத்தை முடிச்சுண்டு, கிரகஸ்தாசிரமத்தை முடிச்சுண்டு அடுத்து வானப்பிரஸ்தத்துக்காக போறார். வயசாயாச்சு. முதல் குழந்தைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு, யாருக்கு? துர்ஜயனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு அவர் வானப்பிரஸ்தத்துக்கு போயிட்டார். வனத்தை நோக்கி, நாங்கள் இனிமேல் தப்பசிருந்து எங்களுடைய வாழ்க்கையை போற வழிக்கு புண்ணியம் தேடிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேர கிளம்பி வனாந்திரத்துக்கு போய்விட்டார். தன்னுடைய மனைவியோடு கூட, 2 மனைவிகளோடும் கூட வனாந்திரத்துக்கு போயிட்டார். துர்ஜயன் பதவிக்கு வந்தார். குருநாதனுடைய வாக்கு பலிக்கணும் இல்லையா, அந்த வரம் நமக்கு பலிக்கணும். அப்ப அந்த வரம் பலிக்கிறதுக்காக என்ன ஆகிறது, இவர் எல்லாரையும் போட்டி போட்டு சண்டை போட்டு எல்லாரையும் ஜெயிச்சுட்டே வரார். அதனாலே அவன் பேர் துர்ஜயன்னு பேர். எல்லாரையும் ஜெயிச்சுடுவான் ஈஸியா. அவனை ஜெயிக்கிறது கஷ்டம். அவனுடைய பேரனுடைய அர்த்தம் அவனை ஜெயிக்கிறது கஷ்டம். துர்ஜயன்னா. இந்த துர்ஜயன் எல்லாரோடையும் போய் சண்டை போடுறார். எல்லாரையும் ஜெயிச்சுட்டார். எல்லாரையும் ஜெயிச்சுட்டு வந்துட்டார். எல்லாரையும் ஜெயிச்சுட்டு வந்துட்டாருன்னா ஒரே ஒருத்தர் தான் மெசஞ்சர். பூலோகத்துக்கும் சொர்க்கலோகத்துக்கும் ஒருத்தர் தான் மெசஞ்சர். யாருன்னா நாரத மகரிஷி. அங்கேருந்து வந்தார். துர்ஜயனுடைய பராக்கிரமத்தை பார்த்தார், அதிசயித்தார். சூப்பரா, அப்பா என்ன பண்றான்ப்பா, எல்லாம் ஃபுல் பூலோகமும் அவனுக்கு அடிமையா எடுத்து அத்தனை பூலோகத்தையும் தன்வசப்படுத்தின்ட்டானே, பெரிய பராக்கிரமசாலி தான். ஆத்திரேயர் சொல்லக்கூடாது, சும்மா சொல்லக்கூடாது. ரொம்ப நல்லா ஹோமம் பண்ணியிருக்கார். அந்த ஹோமத்தினுடைய பலன் நன்னா தெரியறது. துர்ஜயன் இப்படி இருக்கான். இதை தான் மட்டும் வச்சுக்காம நேர போய் இந்திரன் சபையில போய் இந்திரன் கிட்ட சொல்றார், உனக்கு தெரியுமா, நீ ஒரு தடவை போனியே வாத்துக்கு ஹோமத்துக்கு போனியே? ஆமாம் போனேன். ஆத்திரேயர் கூட உனக்கு ஒரு சாபம் கொடுத்தாரு, அதெல்லாம் இப்ப ஏன் சுவாமி ஞாபகப்படுத்திண்டு? அந்த பையன் பூலோகத்தையே வெற்றி கொண்டு விட்டானப்பா, அடுத்தவன் நேரம் ஒருத்த வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கொளுத்தி விட்டுட்டு போயிட்டார். அவ்வளவுதான். இந்திரனுக்கு பயம் பிடிச்சுன்றது. இந்திரனுக்கு எப்பவுமே பயம்தான். அவனுடைய இன்செக்யூரிட்டிக்கு காரணம், அவன் தெய்வத்தை நல்ல நிலையில் இருக்கும்போது தெய்வத்தை ஆசிரயிக்காதது தான் அவனுடைய இன்செக்யூரிட்டிக்கு காரணம். எப்பவுமே இந்திரனுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துட்டே இருக்கும். எல்லா கதைகள்லையும் நீங்க பார்க்கலாம், இந்திரனுக்கு ஒரு இன்செக்யூரிட்டிங்கிறது இருந்துட்டே இருக்கும். அப்போ இந்திரன் பயந்து போயிட்டான். பயந்து போனா என்ன பண்ணணும்? பெசாமையானு இருக்கணும். சரி, அவன் வந்து அடிக்கும் போது பார்த்துக்கலாம், சும்மா இருக்கணும். நேர சும்மா இல்லாமல் சதுரங்க சேனையும் திரட்டிண்டு நேர நான் இப்போ போய் அவன் பேரில் நான் அதிக்கிரமம் பண்ண போகிறேன், அவனை போய் நான் நாசம் பண்ணிடுறேன் அப்படின்னு நேர கிளம்பி கீழே வரார். கீழே வரும்பொழுது பார்த்தா இவனுடைய சேனை அவருடைய சேனை கம்பேரே பண்ண முடியல. அப்படிப்பட்ட சேனைகளாக இருக்கின்றன. ஒத்தைக்கொத்த சண்டை போடலாம் அப்படின்னாலும் அவன் பயங்கர பல பராக்கிரமியாக இருக்கிறான். அவருடைய ஆத்திரேயனுடைய அனுகிரகத்தினால, ஆத்திரேயர் சொல்லியிருக்காருலே, இந்திரனை நீ வெற்றி கொள்வாய், அனுகிரகம் பண்ணி பிறக்கிறதுக்கு முன்னாடியே அனுகிரகம். அப்போ நேர கீழே இறங்கி வரார் இந்திரன். இந்திரன் சண்டை போடுறதுக்கு வந்த உடனே 2 பேருக்கும் பயங்கரமா கடுமையான சண்டை நடக்கிறது. ஒரு மணி நேரம் கூட சண்டை நடக்கல. இந்திரன் புறமுதுகிட்டு ஓட ஆரம்பித்து விட்டார். நிறைய கதைகள்ல இந்திரன் வந்து புறமுதுகிட்டு ஓடிடுவார். ஏன்னா முதல்ல தெய்வத்தை ஆசிரிக்காம அவர் பாட்டு இறங்கி வந்துருவார். இறங்கி வந்தோடனே சண்டையில தோத்து போயிடுவார். அப்புறம் திரும்பி போய் திராஹிமாம் திராஹிமாம் பாஹிமாம் பாஹிமாம் ரக்ஷமாம் ரக்ஷமாம்னு போய் சரணாகத வத்சலா தீனபந்தோ அப்படின்னு சுவாமி காலில் போய் விழுவார். இது எல்லா கதைகளையும் நம்ம பார்க்கலாம். இங்கேயும் அதே மாதிரி முதல்ல தன் பலாபராக்கிரமத்தை நம்பிக்கொண்டு ஸ்வதஃப் பலம், நம்முடைய பலம் தான் எல்லாவற்றையும் காட்டிலும் பெரிசானது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நேர இறங்கி வந்துட்டார். 1 மணி நேரம் கூட தாக்கு பிடிக்கல, புறமுதுகிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டார். ஒரு லீடர் இல்லை அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சைன்யத்துக்கு ஒரு பலமும் கிடையாது. ஒரு தேசம்னா இன்னைக்கு ஒரு தேசத்துக்கு ஒரு தலைவர் இருந்தால் தான் அந்த தேசம் அந்த தலைவரினுடைய வழியிலே நடக்கும்.
தலைவர் மேல நம்பிக்கை இல்லை, தலைவரே தலைமறைவாயிட்டார் அப்படின்னா அவ்வளவுதான். இங்க இந்திரனே வந்து தலைவரே வந்து தலைமறைவாயிட்டார், ஓடி போயிட்டார், புறமுதுகிட்டு ஓடிவிட்டார். படைகள்லாம் அங்கங்க சதறி போச்சு. அவ்வளவுதான், அவாவா தன்னுடைய உயிரை ரட்சணம் பண்ணிக்கிறதுக்காக ஓடிட்டா. எல்லாரும் ஓடியாச்சு, எல்லாரும் ஓடி போயிட்டா. அப்படின்னு உடனே இந்திரலோகம், சொர்க்கலோகம், எல்லா லோகத்துக்கும் இப்ப யார் ஒரே பட்டாபிஷிக்தனாக ஆகிவிட்டான்? துர்ஜயன். துர்ஜயன் எல்லா லோகத்துக்கும் அதிபதியாக மாறிவிட்டான். எந்தெந்த லோகம்லாம் இந்திரன் ஆட்சி பண்ணி கொண்டிருந்தாரோ அத்தனை லோகத்துக்கும் இப்ப இவர் தான் அதிபதி. இவர் ஜெயிச்ச உடனே அங்கிருந்து 2 பேர் வந்தா தபஸ்வி வேஷத்துல வந்து, ஹாஹாஹா ராஜா என்ன அருமையான யுத்தம். தபஸ்வி வேஷத்துல வரா, என்ன அருமையான யுத்தம், ரொம்ப அருமையான யுத்தம், ரொம்ப நன்னா இருந்தது, இப்படித்தான் பண்ணணும், நன்னா சமத்தியா அடிச்சேள் அந்த பையனை, நன்னா வேணும் அவனுக்கு, இந்திரனுக்கு நன்னா வேணும் அப்படின்னோடனே தபஸ்விகள் இப்படிலாம் பேச மாட்டாளே அப்படின்னு யோசிச்சு ராஜா கேட்கிறார், நீங்கள் உண்மையில் யார், நீங்கள் நிஜமாலே தபஸ்விகள் தானா அப்படின்னு கேட்டதுக்கு அவ சொல்றா, இல்லை இல்லை நாங்கள் 2 பேரும் அசுரர்கள். நான் அசுராளா? நான் ஆமாமா, நாங்களும் தர்மத்தின் பக்கம் தான் நிற்கிறோம், தர்மம் தான் வெல்லணும், நீங்கள் தான் தர்மம், நீங்கள் தான் நீதி நியாயம் நேர்மை எல்லாம் நீங்கள் தான். நாங்கள் ஒரு காலத்தில் அவனோட சண்டை போட போனோம், அப்புறம் அவன் எங்களை தோக்கடிச்சுட்டான். பகவான் ஆசிரியிச்சு எங்களை 2ஆம் தரம் தான் தோக்கடிச்சான். முதல் தரம் நாங்கள் அவன் இதே மாதிரி தான் ஓடினான், 2ஆம் தடவை வந்து பகவானுடைய பலத்தோட வந்து எங்களை தோக்கடிச்சுட்டான். அதனால நாங்கள் அன்னையிலேருந்து இப்படி தபஸ்வி வேஷத்தில் சுற்றின்னு இருந்தோம். இன்னைக்கு அவன் ஓடினதை பார்த்தோன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறார். எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற நியாயத்தினால இப்போ இவனை வந்து ஆசிரியிக்கிறா. இப்போ நீங்கள் தானே அடுத்த இந்திரபட்டத்துக்கு வரேள், அதான் சுவாமி நமஸ்காரம், உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு வர. வந்த உடனே அவர் பார்த்து சிரிக்கிறார் சுப்ரதீகன். இவர் சுப்ரதீகனுடைய புத்திரனான துர்ஜயன் சிரிச்சுட்டு உடனே சொல்றார், நீங்கள் 2 பேரும் போய் இனிமேல் சொர்க்கலோகத்தினுடைய பஞ்சாயத்தை பார்த்துக்கோங்க, அங்கே வரக்கூடிய லாப நஷ்டங்கள், அங்கே இருக்கக்கூடிய கணக்கு வழக்குகள், அங்கே அந்த இடத்த நீங்கள் 2 பேருமா சேர்ந்தே பார்த்துக்கோங்க அப்படிங்கிற டெலிகேஷன். இன்னைக்கு ஏதோ மேனேஜ்மெண்ட் கிளாஸ்லாம் நடத்துறா இல்லையா, ஃபாயல்ஸ் பிரின்சிபல் 14 பிரின்சிபல், ஃபர்ஸ்ட் டெலிகேஷன் தான், டெலிகேஷன் டு ப்ராப்பர் பர்சன்ஸ். அதுதான் மேனேஜ்மெண்ட் லெசன் இங்கே நமக்கு புராணத்தில் இருக்கு. ப்ராப்பர் நான் ஜெயிச்சிட்டேனாக்கும்னு சொர்க்கலோகத்தையும் நானே தான் பார்த்துப்பேன், இந்திரலோகத்தையும் நானே தான் பார்த்துப்பேன், குபேரப்பட்டினத்தையும் நானே தான் பார்த்துப்பேன், பூலோகத்தையும் நானே தான் ஆழ்வேன்னா எதையுமே செய்ய முடியாது. அது அதுக்குன்னு ஆள் வச்சிடணும், அது அதுக்குன்னு ஆள் வைக்கணுங்கிறதுனால இங்கே டெலிகேட் பண்ணுறார். இந்த வித்யுத் சுவித்யுத் அப்படின்னு யார் 2 அரக்கர்கள் வந்தாலோ இந்த 2 அரக்கர்கள்கிட்டையும் நீங்கள் இனிமே சொர்க்கலோகத்தை பார்த்து கொள்ளுங்கள், எப்படி சொர்க்கம் இருக்குங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க, சொர்க்கத்தை பார்த்துக்கோங்க அவ கையில் கொடுத்துட்டு இவர் அங்கேருந்து நகர்றார். அடுத்து மேற்கொண்டு நகர்றார், குபேரப்பட்டினத்துக்கு போறார். இந்த ராஜாக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, துர்ஜயனுக்கு இன்னும் விவாகம் ஆகவில்லை. அதுக்கு முன்னாடியே அவன் எல்லா லோகத்தையும் கைப்பற்றியாச்சு. ரொம்ப அழகாக ரொம்ப ரம்யமாக இருக்கிறது அந்த குபேரப்பட்டணம். கேட்கவே வேண்டாம், நம்ம சாதாரண நம்ம மனுஷியால ஓரளவுக்கு வசதி படைச்சவா ஆமே அவ்வளோ பெருசாக இருக்கணும். குபேரனுடைய வீடு எப்படி இருக்கும், குபேரனுடைய பட்டணம் எப்படி இருக்கும், அந்த அழகுல லயிச்சு போயிடுறார் துர்ஜயன். அங்கேயே அப்படியே ஒரு உபவனமாக சஞ்சாரம் பண்ணுகிறார். உபவனம்னா இன்னைக்கு நம்ம கார்டன் சொல்றோம் இல்லையா, இந்த கார்டனுக்குலாம் உத்தியானம் உபவனம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். ஒரு உபவனமாக சஞ்சாரம் பண்ணுகிறார். ஒரு இடத்துலயே உட்காண்டா அவ்வளோ அழகா இருக்கு. அப்படியே அந்த மார்பிள்ளையே முகத்தை பார்க்கலாம். அப்படி தெளிந்த நீரோடை போன்ற தெளிந்த முகத்தை பார்க்குற அளவுக்கு தெளிந்த நீரோடைகள் அங்கே ஓடுகின்றன. அழகான பட்சிகள், அழகான பூக்கள், அப்படியே மனசையே அங்கே விட்டுடுறார் அந்த ராஜா. அந்த மனசை அப்படியே இங்கேயே உட்காந்துன்ற, நம்ம ஊருக்கே திரும்ப போக வேண்டாம் அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது அங்கே 2 பேர் வரா. இப்போ முதல்ல 2 பேர் வந்தாள் இல்லையா, முதல்ல 2 பேர் தபஸ்வி வேஷத்தில் வந்த மாதிரி இங்கே 2 பேர் வரா. இங்கே 2 பேர் வந்துட்டு, சுவாமி நமஸ்காரம், நீங்கள் ஏதோ இந்திரனை ஜெயிச்சுட்டேலாம் கேள்விப்பட்டோம், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு. உடனே இவர் சொல்கிறார், இந்த மாதிரி என் பெயர் துர்ஜயன், எங்கள் அப்பா சுப்ரதீகன்கிற ராஜா, அவருக்கு புத்திர சந்தான பிராப்தி இல்லாமல் இருந்தது. ஆத்ரேய மகர்ஷியை ஆசிரயிச்சு அவர் வந்து ஒரு ஹோமம் பண்ணி கொடுத்தார். அப்புறம் பிரசாதமாக எங்கள் அம்மா 2 பேருக்கும் கொடுத்தா. நான் பிறந்தேன், என் தம்பி பிறந்தான், நாங்கள் 2 பேரும் இருக்கோம். அவள் இப்போ வானப்பிரஸ்தாசிரமம் போயாச்சு. நான் இப்படி எல்லாம் ஒவ்வொரு இடமா ஜெயிச்சுட்டே வந்தேன். இந்த இடத்த பார்த்தோன்னே அப்படியே மலைச்சு போய் உக்காந்துட்டேன். எல்லாம் நாம் பார்க்காத அழகும் கிடையாது, நாம் பார்க்காத இதுவே கிடையாது, சீனரியே கிடையாது. ஆனால் இந்த லோகம் அலௌகிகமானா இருக்கு, அவுட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறோமே இன்னைக்கு, அப்படின்னா இருக்கு. அப்படியே நான் அப்படியே மயங்கி போய் உட்காந்துட்டேன் இங்கே அப்படின்னோடனே இவருடைய கதையெல்லாம் பூர்ணமாக கேட்டுட்டு அவளை 2 பேரையும் சொல்லலைன்னா, அதுதான் இங்கே வந்து எட்டிகெட்ஸ் சொல்லி கொடுக்குறா புராணத்தில். இங்கே எட்டிகெட் சொல்லி கொடுக்குறா. ஒருத்தரை பற்றி நீங்கள் விசாரிச்சேன்னா அவளை பற்றி, உங்களை பற்றி அவள் விசாரிச்சாள்னா 2 பேரும் 2 பேரை பற்றி சொல்லிக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அப்போ இவர் சொல்லி முடிச்சுட்டு கேட்குறாரு, என்னை பற்றி கேட்டதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் 2 பேரும் யாருன்னு சொல்லவே இல்லையே, தபஸ்வி வேஷத்தில் வந்திருக்கேளே,
யாரும் சொல்லவே இல்லையே. பொதுவா தபஸ்விகள்லாம் தபஸ் தான் பண்ணுவா. இன்னைக்கு என்ன காத்தால இருந்து ஒரே தபஸ்விகளா வரா, ஆஹா ராஜா நீங்களா கண்டு ஜெயிச்சிடலாமே, நீங்களா கண்டு ஜெயிச்சிடலாமே, ரெண்டு பேரா வராளேன்னு என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கார் துர்ஜயன். இவர் சொல்றார், நாங்க 2 பேரும் சுவாயம்புவ மனுவினுடைய பிள்ளைகள், மனு புத்திரர்கள். சுவாயம்புவ மனுன்னு இருந்தாரே, ஆமா இருந்தார். சுவாயம்புவ மனு நன்னா தெரியும், எங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்டு. சுவாயம்புவ மனுவினுடைய புத்திரர்கள் நாங்கள். கரெக்டாக சொன்னேன், உங்க அப்பாவுக்கு நாங்கள் உங்க அப்பாவோட நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்டு. யாரோட? சுப்ரதீகனுடைய நண்பர்கள் நாங்கள். என் பேர் ஹேதா, இவன் பேர் பிரஹேதா, இதுதான் எங்களுடைய பெயர்கள் அப்படின்னோடனே, சரி நல்ல பெயர், அருமையான பெயர் அப்படின்னு ராஜா உட்காந்துருக்கும்போது அங்கே அழகா 2 பொண்கள் நிற்கிறான். அந்த பொண்களையே இந்த ராஜா பார்த்துட்டு இருக்கார். இதனால தான் முதல்லயே சொன்னேன், அந்த ராஜாவுக்கு இன்னும் விவாகம் ஆகலைன்னு. அந்த பொண்களை பார்த்துட்டே இருக்கலே, அந்த பொண்களை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அப்படின்னு ஹேதாவும் பிரஹேதாவும் கேட்க, இவர் சிரிச்சுக்கிறார். இந்த ராஜா துர்ஜயன் சிரிச்சுக்கிறார். அப்போ சொல்றார், கவலைப்படாதீங்கோ, அது வேற யாரும் இல்லை, எங்களுடைய 2 பொண்கள் தான், 2 பேரையும் உங்களுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். உங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் 2 கல்யாணம், 2 பேரும் இவ அக்கா தங்கைகள் தான், அடிச்சுக்க மாட்டா. உங்க அம்மாக்கள் 2 பேரும் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இருப்பா. ஒருத்தி பேர் சுகேஷி, ஒருத்தி பேர் மித்ரகேஷி, 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு இந்த சுகேஷி மித்ரகேஷி அப்படிங்கிறவாளை அங்கேயே இவர் காந்தர்வ விவாகம் பண்ணிக்கொண்டு, தகப்பனாரே பர்மிஷன் கொடுத்துட்டார் அப்படிங்கிறதுனால அங்கே காந்தர்வ விவாகம் பண்ணிக்கொண்டு அங்கேருந்து கீழே இறங்கி வரார். அதாவது இப்போ குபேரனுடைய பட்டணத்தில் இருந்தார் இல்லையா, அங்கேருந்து தன்னுடைய ஸ்வராஜ்யத்துக்கு ராஜா திரும்புகிறார். வந்ததுக்கு அப்புறம் ப்ராப்பரா கல்யாணம் நடக்கிறது. அவருக்கு ப்ராப்பரா பாணி கிரகணம் பண்ணி விவாகம் பண்ணி வைக்கிறார். விவாகம் முடிஞ்ச கையோட ராஜா தன்னுடைய பொறுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமா மந்திரி கிட்ட கொடுத்துட்டு, சேனாதிபதி கிட்ட கொடுத்துட்டு, கொஞ்சம் நான் அப்படியே எல்லா வனங்கள் எல்லாம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஒவ்வொரு வனமா போக ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு வனத்துக்கு போகும் பொழுது அந்த வனத்துல கௌர்முக ரிஷி அப்படின்னு ஒரு ரிஷி இருக்கிறார். கௌர்முகர் அப்படின்னு அவருக்கு பெயர். ஏன் இவ்வளோ விஸ்தாரமா இந்த கதையை சொல்றாருங்கிறத இந்த கௌர்முக ரிஷியினுடைய கதை முடியும் போது நமக்கு தெரியும். முக்கியமான விஷயம் இருக்கு இதுல. அதனாலதான் இந்த கதையை இவ்வளோ விவரிச்சு துர்ஜயன் எப்படி பிறந்தார், துர்ஜயன் என்னெல்லாம் பண்ணினார், துர்ஜயன் இப்படிலாம் செஞ்சாருங்கிறது விஸ்தாரமா சொல்றதுக்கு காரணம் இப்ப வரப்போறது, கொஞ்ச நேரத்துல வரப்போறது, இல்ல நாளைக்கு வரும். இந்த கௌர்முக ரிஷி அங்க இருக்கிறார். எப்படி நம்ம ஆருணியினுடைய கதையிலே ஆருணி யாரையும் வேண்டாமல் விரும்பாமல், யாரையும் ஆசிரயித்து இல்லாமல், உபவாச பராயணராக காயத்ரியை மட்டுமே சிந்தனை பண்ணிக்கொண்டு ததேக தியானமாக இருந்து காயத்ரியினுடைய சாயுஜ்யத்தை அடைந்தாரோ, அதே போல இந்த கௌர்முக ரிஷி அப்படிங்கிறவரும் எந்த விதமான சிந்தனையுமே இல்லாமல், யாரை பற்றியும் யோசிக்காமல், யாரை பற்றியும் கவலைப்படாமல், தான் உண்டு தன்னுடைய பர்ணசாலை உண்டு இப்படியே இருந்துட்டே இருக்கார். அந்த பக்கமா வந்த ராஜா அதை பார்த்தார். அவருக்கு பயம் வந்துடுது. எப்பவுமே இந்த கவர்மெண்ட்டுக்கெல்லாம் ஒரு பயம், யாருமே ஆத்ம நிர்பர் ஆயிடக்கூடாது அப்படின்னு ஒரு பயம். தான் யாருடைய தயவும் இல்லாமல் ஒருத்தன் இருந்துட்டாலே ஆனால் கஷ்டம். அதனால தான் அப்பப்போ இந்த சொத்து வரி, தண்ணீர் வரி, எல்லா வரிகளையும் போடுறதுக்கு காரணம் எலக்ட்ரிசிட்டி. நான் தான் எலக்ட்ரிசிட்டி கொடுப்பேன், நீயா எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கக்கூடாது. எல்லாருக்கும் டெஸ்லாவோட கதை தெரியும். நிக்கோலா டெஸ்லா ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக ஆசைப்பட்டார். கவர்மெண்ட் அதை இது பண்ணிடுத்து, கர்ப் பண்ணிடுத்து அப்படிங்கிற கதை எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அப்புறம் கவர்மெண்ட்டை நம்பி இல்லைன்னா அவாவா கவர்மெண்ட் நடத்த ஆரம்பிச்சிருவாளே, அப்புறம் எப்படி ஒரு யூனியனாக இருக்கிறது, அப்புறம் எப்படி ஒரு தேசமாக இருக்க முடியாது இல்லையா. அவாவாளுக்கு தோணிஞ்சதை செய்ய ஆரம்பிச்சிடுவா, தனக்கு வேணுங்கிறத அவாவா பண்ணிப்பா. எங்கள் ஆற்றுக்கு மட்டும் நான் ஒரு வட்டம் போட்டு இது ஏன் ராஜ்யமாக்கும், இதுக்குள்ளே நான் தான் ராஜாவாக்கும். இப்போயே நிறைய பேர் அப்படி தான் இருக்கா. அது இன்னும் ரொம்ப கெட்டு போயிடுமே அப்படிங்கிறதுனால அந்த ராஜாக்கு இவரை பார்த்தோன்னு ஒரு பயம் வந்துடுத்து. இப்படி ஒருத்தர் இருந்தாரே ஆனால், செல்ஃப் சஸ்டைனபிளாக ஒருத்தர் இருந்தாரே ஆனால், இவர் ராஜ்யத்தை நாளைக்கு எதிர்த்துட்டார்னா, ராஜ்யத்தை நாளைக்கு ஏதாவது இவருக்கு வந்துடுத்துனா, எதுக்கும் போய் ஒரு மித்திரம் பண்ணி வச்சுப்போம், அவரையும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சி வச்சுப்போம், என்னதான் பண்றாருங்கிறத நம்மளும் தூரக்க இருந்தே பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த ராஜா அவரையே நோட்டமிட்டு கொண்டு அவர் பின்னாடியே போகிறார். அவருடைய ஆசிரமத்துக்கு போறார். அவர் கள்ளங்கபடமற்றவர். அந்த முனி இருக்கிற எல்லா முனிவர்களும் எல்லா தபஸ்விகளும் கள்ளங்கபடம் இல்லாதவாதான். யாரும் வேணும் வேண்டாங்கிறது இல்லை. ஆனால் துஷ்டன் கிட்ட போக மாட்டா. துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படிங்கிற மாதிரி துஷ்டனை பார்த்தா மட்டும் தள்ளி போயிடுவா. மற்றவா யாரா இருந்தாலும் அவளுக்கு வேணுங்கிறவா வேண்டாதவா கிடையாது. யாராவது ஒருத்தர் ஆத்து வாசல்ல நின்றுட்டானா அதிதி சத்காரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஆருணியினுடைய கதையிலேயே சத்யதப்பனுடைய சரித்திரத்திலேயே அதை நம்ம பார்த்தோம். ராஜாவே இங்க வந்திருக்கார், அந்த நாட்டினுடைய ராஜா வந்திருக்கார், அந்த வனப்பிரதேசத்தினுடைய ராஜா அங்க வந்திருக்காருங்கிறதுனால கௌர்முக மகரிஷி அவரை வரவேற்று அவருக்கு ஆசனம் கொடுத்து, ராஜா
வந்திருக்கேள், தன்யனானோம். உங்களுடைய ராஜ்யம், நீர் தர்மிஷ்டராய் இருக்கிறீர், தர்மத்தின்படி நடக்கிறீர், நியாயவாதியாக நீங்கள் இருப்பதால் இங்கே காலம் மும்மாறி மழை பொழிகிறது, வனாந்தரங்கள்லாம் நன்னா இருக்கு, நாங்கள்லாம் க்ஷேமமாக இருக்கோம், நாங்கள்லாம் சுபிக்ஷமாக இருக்கோம். ராஜா, நீங்க வந்திருக்கேள், என்னுடைய ஆதித்யத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் அதிதி சத்காரம் பண்ணுவதற்கு ஆசைப்படுகிறேன், என்னுடைய விருந்தோம்பலை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதாக அவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறார் இந்த கௌர்முக மகரிஷி. கேட்டுடனே ரொம்ப சந்தோஷம். அதனால என்ன பண்ணுங்கோ, நீங்க அதிதி சத்காரம் பண்ணுங்கோ, பண்ணிட்டா போச்சு, ஏத்துண்டா போச்சு அப்படிங்கிறார் ராஜா. ராஜா கூட ஒரு சேனையே வந்திருக்கு, 20,000-30,000 பேர். காலாட்படை என்ன, அது என்ன, இது என்ன, 20,000-30,000 பேரோட சைனிகத்தோட சேனையோட அந்த ராஜா வரார். ராஜாவினுடைய எண்ணம் என்ன, சுத்தி பார்ப்போம், யாராவது ஏதாவது இருந்தாலும் அடிச்சு பிடிச்சி அதையும் நம்மளோட இடமா ஆக்கின்றுவோம். அப்படித்தானே இருக்கும் இல்லையா? க்ஷத்ரிய தர்மம் தன்னுடைய எல்லையை விஸ்தாரம் பண்ணி கொண்டே போக வேண்டும். தான் அடுத்தடுத்த ராஜாவை ஜெயிச்சுண்டு, தனக்கு பலபராக்கிரமம் ஜாஸ்தியாக இருக்கும்போது அவனை ஜெயித்து கொண்டும், தனக்கு பலபராக்கிரமம் கம்மியாக இருக்கும்போது அவனை மித்திரனாக ஆக்கி கொண்டும் தன்னுடைய ராஜ்யத்தை ரட்சணை பண்ண வேண்டும். இதுதானே க்ஷத்ரிய தர்மம். ஏற்கனவே சொல்லியிருக்காரு இல்லையா க்ஷத்ரிய தர்மத்தை. அதுக்கு தான் வர்ணாசிரம தர்மம்லாம் சொன்னதுக்கு காரணம் இதுதான். ஏற்கனவே அதை சொல்லியிருக்கிறபடினால இவர் அதனால என்ன, நாங்கள் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கோம், 20,000-30,000 பேர் தான் வந்திருக்கோம், நீங்கள் அதிதி சத்காரம் பண்ணுங்க. அவரோ பாவம் ஒரு குடிசையில் உட்காந்துருக்கார், ஆனால் அதிதி சத்காரம் பண்ணுறேங்கிற வாக்கை கொடுத்துட்டார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் ஆசிரியிச்சிருக்கிற ஒரே கடவுள் காயத்ரி தேவி மட்டும்தான். நம்ம கௌர்முக ரிஷி ஆசிரியத்திருக்கக்கூடிய ஒரே தேவி காயத்ரி தேவி தான். அப்போது காயத்ரி தேவியினுடைய அங்கே தனியாக ஒரு பூஜை ரூம் கட்டி வச்சிருக்கார். அங்கே காயத்ரியினுடைய பிரதிமை ஒன்று வச்சிருக்கார். நித்தியபடி அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு வரார். அவருக்கு சிஷ்ய பிள்ளைகள்லாம் இருக்கா, ஒரு 10-15 பேர் சிஷ்ய பிள்ளைகள்லாம் இருக்கா அவருக்கு. அவளுக்கு வேணுங்கிற அளவுக்கு அவள் பண்ணிட்டு அவள் அளவுக்கு சௌக்கியமாக இருந்துட்டு இருக்கா. இப்படி ஒரேதிரியா ராஜா வருவார், அதிதி சத்காரம் தானே, நாங்கள் இப்போ தான் முதல்ல 10 பேர் வந்திருக்கோம், பின்னாடி 20,000 பேர் வருவார்னு சொல்லுவார்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ராஜா சொல்லிட்டார், இவரும் அதிதி சத்காரம் பண்ணுறேன் அப்படின்னு இவர் ஒத்துண்டார். ஒத்துண்ட காரணத்தினால நேராக உள்ள கையப்பசைகிறார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நமக்கு தெரிஞ்ச ஒரே வழி காயத்ரி தேவி தான். நேராக பூஜை ரூமுக்குள்ளே போகிறார், காயத்ரி தேவியை வழிபட ஆரம்பிக்கிறார். त्वं भूस्त्वं च भुवो स्वस्त्वं जनस्त्वं च महः स्मृतः त्वं तपस्त्वं च सत्यं च त्वयि देवी चराचरम्. இந்த சராச்சரம், இந்த அண்ட சராச்சரமும் நீதாம்மா. பூலோகம், புவர்லோகம், ஸ்வர்கலோகம், அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஜனோலோகம், தபோலோகம், மகாலோகம், எல்லா லோகமும் நீதாம்மா. இந்த 7-14 லோகமும் நீதான். நீ ஒருத்தி இருக்கிறதுனால இது எல்லாம் வந்தது. நேத்திக்கே நம்ம பேசினோம், அஜாம் ஏகாம் ஸ்லோகத்தினுடைய இது விஷயம் நேத்திக்கே பார்த்தோம். அஜாயமானோ பகுதா விஜாயத்தே, புருஷ சூக்த சொல்றது இல்லையா, எது ஒன்று பிறக்க முடியாததோ அதுவே எல்லாமாகவும் அஜாயமானோ பகுதா விஜாயத்தே. அப்போ நீதான் எல்லாமாக இருக்கிறாய், எனக்குள்ளிருந்து நீதான் அதிதி சத்காரம் பண்றேன்னு சொன்னா, அவனுக்குள்ளிருந்து அதிதி சத்காரத்தை ஏத்துக்கிறேன்னு சொன்னதும் நீதான். இதுதான் இங்க சூக்ஷ்மம். அனன்யாச்சிந்தயந்தோமாங்கிற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். நான் சொன்னேனே எப்படி காப்பாற்ற போறேன்னு நினைச்சா காப்பாற்ற முடியாது. எனக்குள்ளிருந்து சொல்றது நீதான், எனக்குள்ளிருந்து கேட்கறது நீதான், அவளுக்குள்ளிருந்து கேட்க வைக்கிறதும் நீதான், அவளுக்குள்ளிருந்து சொல்றதும் நீதான் அப்படிங்கிற பாவனை என்னைக்கு வரதோ அந்த பாவனை தான் முக்கியம், அந்த பாவனை தான் பிரதானம். அப்போ அந்த பாவனைக்குண்டான ஸ்லோகமாக இந்த ஸ்லோகத்தை சொல்லுகிறார். துவம் பூஹு, நீதான் பூலோகம், துவம் புவஹா, நீயே புவர்லோகம், சுவஹா, நீயே ஸ்வர்கலோகம், ஜனஹா, ஜனலோகமும் நீதான், மகஹா, மகாலோகமும் நீதான், தபஹா, தபோலோகமும் நீதான், சத்யா, சத்தியலோகமும் நீதான். எல்லா லோகங்களும் நீதான், எல்லா மனுஷர்களும் நீதான், எல்லாமாக இருக்கக்கூடிய நீ என் வாக்கிலிருந்து புறப்பட்ட சப்தத்தை உண்மையாக்கு அப்படின்னா இப்படி வேண்டிக் கொண்டே இருக்கிறார். காயத்ரி தேவி அங்க பிரத்யக்ஷமாறா. நம்ம சொல்றோம் இல்லையா, முக்தா வித்ரும ஹேமநீல தவளச்சாயைஹி முகை ஸ்திரீக்ஷணைஹி யுக்தாம் இந்துகளாம் நிபத்த மகுடாம் தத்வார்த்த வர்ணாத்மிகாம் காயத்ரி வரதாபயாம் குஷகஷாம் சுப்ரம் கபாலம் கதாம் சங்கம் சக்கரமதார விந்தயுகளாம் ஹஸ்தைஹி வஹந்திம் பஜே.
நம்ம தியான ஸ்லோகத்தை சொல்றோம் இல்லையா, இந்த தியான ஸ்லோகத்தில் இருக்கிறபடியே உள்ளபடியே காயத்ரி தேவி அங்க பிரத்யக்ஷமாறா. பிரத்யக்ஷமானோடனே இவருக்கு வெலவெலத்து போயிடுது. இவர் என்ன பிரம்ம சாட்சாத்காரம் வேண்டிய இந்த பிரார்த்தனையை பண்ணினார். ஏதோ ராஜா வந்திருக்கானா, ராஜாவுக்கு சாப்பாடு போடணுமா, இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டின்ட்டுன்னு வேண்டின்றதுக்கு பிரம்ம சாட்சாத்காரமே ஆகிறது. அங்க தேவி பிரத்யக்ஷமா வந்துட்டா. அதனாலதான் சொல்றா யோகக்ஷேமம் வகாமியகம்னு பகவான் சொல்றது சத்தியம். ஏன்னா இதனாலதான் அவனுடைய யோகக்ஷேமத்தை பகவான் தான் வகிக்கணும். காயத்ரியே நம்பின்னு இருக்கிறதுனால இவருடைய யோகக்ஷேமத்தை காயத்ரி தேவியே வகிக்கிறாள். காயத்ரி தேவி பிரத்யக்ஷமாயிட்டா. பிரத்யக்ஷமான உடனே ஒரு மணியை அவர் கையில கொடுக்குறா. ஒரு அற்புதமான ஒரு மணி. அந்த மணியை அவர் கையில கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுறா காயத்ரி தேவி. அப்படியே அங்கேயே மூர்ச்சையாய் விழுந்துடுறார். காயத்ரியினுடைய சாட்சாத்காரம் ஆயிடுத்து. காயத்ரியை நேருக்கு நேராக பார்த்து விட்டார். அப்படியே அந்த ஒரு ஞானத்திலேயே, அந்த ஒரு தேஜஸ்லேயே, அந்த ஒரு நினைப்பிலேயே, அந்த ஒளியிலேயே அவர் அப்படியே ஐக்கியமாயிடுறார். அந்த தேக சிந்தை மறந்து போயிடுறது. அப்போ சிஷ்யாலாம் உள்ள வந்து பார்க்குறா, குருநாதர் கீழே விழுந்து கிடக்கார். கையில் ஒரு மணி இருக்கு. அப்போ அவருக்கு கொஞ்சம் ஆஸ்வாசம் பண்ணி அவர் முகத்தில் தண்ணீர்லாம் தெளித்து குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஜலம் கொடுத்து, சுவாமி என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்பொழுது காயத்ரி தேவி பிரத்யக்ஷமாயிட்டா. இந்த மாதிரி ஒரு மணியை கொடுத்தா, நீ எதுவுமே கவலைப்படாத, நீ என்னெல்லாம் கேட்கிறியோ அது எல்லாமே இந்த மணி உனக்கு அனுகிரகம் பண்ணணும். அந்த மணியை என் கையில் கொடுத்துட்டு தேவி அந்தர்தானம் ஆயிட்டாள் அப்படிங்கிறதாக இவர் சொல்லுகிறார். சொன்ன உடனே சரி ராஜா அங்கே காத்துன்னு இருக்கார், வாங்க போகலாம் அப்படிங்கிறத இவ நினைவு மூட்டுறா. இந்த சிஷ்யர்கள்லாம் நினைவு மூட்டுறா. நேராக எந்திரிச்சு போனார். அந்த மணி கிட்ட சொன்னார், இந்த 20,000-30,000 பேருக்கும் பவனம் ரெடி பண்ணு, இடம் ரெடி பண்ணு. ஒரு வீடு கட்டுறதுக்கே எவ்வளோ நாள் ஆகும் நமக்கு தெரியும். 20,000-30,000 பேர் தங்குறதுக்கு சத்திரம் சாவடி கட்டணும்னா எத்தனை வருஷம் ஆகும். அப்படி ஒரு க்ஷணத்துக்குள்ள 20,000-30,000 பேருக்கு தங்கக்கூடிய உண்டான பவனங்கள் ரெடி ஆயிடுத்து. இந்த பக்கமாக போனார், இந்த பக்கம் பவனத்தை ரெடி பண்ணிட்டார். இந்த பக்கமாக போனார், 20,000-30,000 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணுன்னார். 20,000-30,000 பேருக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அந்த பக்கம் போனார், 20,000-30,000 பேருக்கு கேளிக்கைகள், என்டர்டெயின்மெண்ட். இங்கே வந்திருக்கிறவாளுக்கு மனசு கோணக்கூடாது, அவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இந்த இடத்துல தயாராகட்டும் அப்படின்னார். சுத்தீவர பொட்டல் காடு. ஆனால் பார்த்தா திடீர்னு இந்த பக்கம் ஃபுல்லாக ஒரே மாளிகையாக எடுத்து, இந்த பக்கம் ஃபுல்லாக ஒரே உபவனங்களாக மாறிவிட்டன, இந்த பக்கம் ஃபுல்லாக ஒரே சமயக்கட்டாக மாறிவிடுத்து. 20,000-30,000 பேருக்கு சாப்பாடு ரெடி. உத்தியானவனங்கள்லாம் ரெடியாக இருக்குது. சாப்பிட்டுட்டு அங்கே போய் பரிசிரமம் பண்ணிக்கிறதுக்கு உத்தியானவனங்கள்லாம் ரெடியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு தங்கிறதுக்கு சத்திரஞ்சாவடி ரெடி ஆயாச்சு. போய் ராஜாவை கூப்பிட்றார். ராஜா, இந்த ஏழையினுடைய கிரகத்துக்கு வர வேண்டும், வாங்கோ, அதிதி சத்காரம் பண்ணுறதுக்கு நான் தயாராகிட்டேன். ராஜா உள்ள வந்து பார்க்குறார். அதிசயிச்சு போயிட்டார். என்னுடைய ராஜ்யமே இவ்வளோ பெருசு கிடையாது, இவன் என்னமோ பண்ணுறான்னு நான் நினச்சது சரியாதான் போச்சு. ஒரு க்ஷணம் இந்த பக்கம் இப்படி கண் அசந்த, இதுக்கு முன்னாடி கூட நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. இவ்வளவு பவனங்களும், இவ்வளவு உத்தியானவனங்களும், இத்தனை சாப்பாடு பதார்த்தங்களும் பார்த்ததாக எனக்கு ஞாபகமே இல்லையே. ஒருவேளை நான் தான் பார்க்க மறந்துட்டேனோ, ஒருவேளை இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியை அவர் இங்கே வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரோ, நம்ம தான் இவ்வளோ நாள் கவனிக்காமல் விட்டுட்டோமோ, இப்படிதான் ராஜாவுக்கு சிந்தனை ஓட ஆரம்பிச்சுடுது. இருந்தாலும் அந்த துர்ஜயன் ஒரு விதமாக தன் மனதை சமாதானப்படுத்தி கொண்டு, சரி ரொம்ப பசிக்கிறது, என்னதான் இருந்தாலும் முதல்ல சாப்பாடு முக்கியம், வாங்க போய் சாப்பிடுவோம் அப்படின்னு நேராக போஜனஸ்தானத்துக்குள்ளே போகிறார். போஜனஸ்தானத்திலே அத்தனை பேரும் 30,000 பேரும் ஒரு சேர உட்காந்து 30,000 பேருக்கு ஒரு சேர சாப்பாடு பரிமாறப்படுகிறது. அத்தனை பேருக்கு ஒரே நேரத்தில் சாப்பாடு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, இப்படி ஒரு அலௌகிகமான சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது, இந்த லோகத்தில் இல்லாத வஸ்துக்கள் போல எல்லாம். அப்படி ஒரு சுவை, அப்படி ஒரு ஆனந்தம், பரமானந்தமாக இருந்தது சாப்பாடு. நாங்கள்லாம் பூர்ண திருப்தார்களாக ஆகிவிட்டோம். இதுக்கு மேலே ஒரே ஒரு ஊசி குத்துற இடம் கூட எங்கள் வயிற்றில் கிடையாது. அவ்வளோ ரொம்ப வயிறு ரொம்ப சாப்பிட்டாச்சு. அவ்வளோ சுவாதுன்னு இருந்தது, ரொம்ப டேஸ்டாக இருந்தது சாப்பாடு அப்படிங்கிறதாக ராஜா இந்த கௌர்முக மகரிஷியிடம் சொல்லுகிறார். எல்லாரும் தாம்பூலம் எடுத்துக்கணும்னு. அப்புறம் எல்லாருக்கும் 30,000 பேருக்கு தாம்பூலம் கொடுக்குறா. 30,000 பேர் தாம்பூலம் போட்டு அவாவா அங்கங்கே போயிட்டா. ராஜாவும் மகரிஷியும் இப்படி வந்துட்டே இருக்கா, நடந்து வந்துட்டே இருக்கா. வாங்க நீங்கள் கொஞ்ச நேரம் உத்தியானவனத்தில் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கிற. உத்தியானவனத்தில் ரெஸ்ட் எடுத்துட்டார். சரின்னு திரும்பி பார்க்கலான்னு இவரை பர்ணசாலையில் பார்க்கலான்னு சாயங்கால வேளையில் இவர் பர்ணசாலைக்கு வரார். சுவாமிகள் இப்போ தான் அர்க்கியம் விடுறதுக்காக வெளியில் போயிருக்கார் அப்படின்னு ஒன்று. அர்க்கியம் விட்டுட்டு வர வரைக்கும் இவர் வெயிட் பண்ணுறார். ராஜா அந்த காயத்ரி தேவியினுடைய சன்னிதானத்துக்குள்ளேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கார். திரும்பி வரார் அர்க்கியம் விட்டுட்டு நம்மளுடைய கௌர்முக மகரிஷி. இவர் அந்த மணிக்கு உத்தரவு கொடுத்துட்றார். அந்த வேலை ஆயாச்சு, ராஜா இன்னைக்கு ராத்திரி கிளம்பிடுவார், எல்லாம் அவாவா இடத்துக்கு போக வேண்டியது. பவனங்கள்லாம் காணாமல் போயாச்சு,
பாத்திரங்கள்லாம் காணாமல் போயாச்சு, உத்தியானவனங்கள்லாம் காணாமல் போய் திரும்பி பொட்டல் காடு, வனாந்திரம், பொட்டல் காடு, அத்வான காடு. ராஜா இப்போ அதிசயிச்சே போயிட்டார். என்னமோ நடந்துருது, இது மாயாஜாலம் தான். இவரை இப்படியே விட்டு வச்சோன்னா நம்ம ராஜ்யத்துக்கு ஹானி உண்டாயிடும். இவரை இப்படியே விடக்கூடாது. இது என்ன ரகசியங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சத்புருஷால ஆசிரயிச்சு இருக்கும்போது நமக்கு வேணுங்கிற விஷயங்கள்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறது நேத்திக்கே நம்ம பார்த்தோம், நேத்திக்கே நம்ம அதை பற்றி பேசினோம். சத்புருஷால கோவிச்சுண்டா, சத்புருஷால எதிர்த்தால் என்ன நடக்குங்கிறத இந்த ராஜா இனிமேதான் உணர போறான். இந்த மகரிஷியை இதோட விடக்கூடாதுன்னு எப்போ நினைச்சானோ இல்லையோ, அதோட அந்த சாப்டரை சூத்த மகரிஷி முடிச்சுட்டு அடுத்த சாப்டர்ல இந்த துர்ஜயனுடைய எப்படி விஜயிச்சுண்டே வந்தானோ இவனுடைய தோல்வியை அடுத்த சாப்டர்ல வச்சிருக்கார். நாளைக்கு அடுத்த சாப்டர்ல இருந்து ஆரம்பிப்போம். நாளைக்கு 5:30 மணிக்கு வழக்கம் போல கதை. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. சத்குரு சுவாமினஹ ஜெய். முக்தா வித்ரும ஹேமநீலதவளச்சாயை முகை ஸ்ரீக்ஷணை யுக்தாம் இந்துகளாம் நிபத்தமுகுடாம் தத்வார்த்தவர்ணாத்மிகாம் காயத்ரி வரதாபயாம் குஷகஷாம் சுப்ரம் கபாலம் கதாம் சங்கம் சக்கரமதார விந்தயுகளாம் ஹஸ்தைர்வஹந்திம் பஜே.